தென்னாருடைய சிவனி போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. அரைசனி என்பர்க்கடியனீனுடைய பனி ஆவியோடு ஆக்கை புரை புரை கணிய புகுந்து நின்றுருக்கி பொய்யிருள் கடிந்த மெய்ச்சுடரே திரை பெறா மன்னம் அமுதத்தெண்கடலே திருப்பெருந்துறை உரை சிவனி உரை உணர்விறந்து நின்று உணர்வதோர் உணர்வே யான் உன்னை உரைக்குமாறு உணர்த்தே. சைவத்தின் மேல் சமயம் வேறு இல்லை, அதில் சார் சிவமாம் தெய்வத்தின் மேல் தெய்வமில்லெனும் நான்மறை செம்பொருள் வாய்மை வைத்த திருத்தேவாரமும் திருவாசகமும் உய்வை தரச் செய்த நால்வர் பொற்றாள் எம் உயிர்த்துணையே. கல்லால் நிழல் மலை வில்லார் அருளிய பொல்லார் இணை மலர் நல்லார் புனைவரே. இல்லாமல்ல இறைவனுடைய திருவருட்கருணையும் குருவருளும் முன்னின்று அருள் செய்ய பேரூர் மணிவாசகர் அருப்பணி மன்றத்தின் சார்பாக நடைபெறுகின்ற சைவ பாட வகுப்பில் நின்று சித்தாந்த செந்நெறியை சிந்திக்கக்கூடிய வாய்ப்பு கிடைக்கப்பெற்றிருக்கிறது. அவ்வகையிலே குருவருளையும் திருவருளையும் மனம் மொழி மெய்களாலே வணங்கி அருக்குருநாதருடைய திருவடிகளையும் அடிநாயினை சென்னை ஆற்றுப்படுத்திய ஆசிரிய பெருமக்களுடைய திருவடிகளையும் இந்த இனிய நேரத்தில் மனம் மொழி மெய்களாலே வணங்கி வருகின்றிருக்கின்ற அடியார்களாகிய உங்கள் அனைவருக்கும் பணிவான வணக்கத்தை உங்களுடைய திருவடிகளில் உரித்தாக்கி கொண்டு, அன்பர்களே, நாம் கடந்த வகுப்பில் சைவ சித்தாந்தம் என்பது இந்த மண்ணில் எவ்வாறு தோன்றியிருக்கிறது என்கின்ற ஒரு வரலாற்றை ஒரு பொதுவாக சங்க இலக்கியத்திலும் திருக்குறளிலும் திருமுறைகளிலும் சைவ சித்தாந்தம் என்பது பொதிந்து கிடக்கிறது. அது நூல் வடிவம் பெற்றது தான் 13ஆம் நூற்றாண்டில் அப்படின்னு நம்ம பார்த்தோம். அப்படிப்பட்ட இந்த சித்தாந்த செந்நெறியை நமக்கு வழங்கிய பெருமக்கள் அப்படின்னு பார்க்கும்போது மெய்கண்டார் முதலாக தொடங்கி இருக்கக்கூடிய அந்த திருக்கைலாய பரம்பரை என்று சொல்லக்கூடிய மெய்கண்ட சந்தானம் அப்படிங்கிற மரபில் நமக்கு 12 நூல்கள், ஒரு 2 நூல் மட்டும்தான் வேறொரு மரபு. அது திரு உந்தியார் திரு களிற்றுப்படியார் என்கிற 2 நூலும் உயவந்த தேவ சந்தானம் என்ற மரபில் வந்த பெருமக்கள் நமக்கு கொடுத்துருக்கிறாங்க. அதில் நாம் படிக்க இருக்கக்கூடிய நூலில் இன்றைய பாடத்தில் முதல்ல நாம் படிக்க இருக்கிற நூல் உண்மை விளக்கம் என்கிற நூலை நாம் சிந்திக்க இருக்கிறோம். இந்த நூலை மெய்கண்டாருடைய மாணாக்கர்களில் 49 மாணவர்கள் மெய்கண்டார்கிட்ட நேரடியாக பாடம் கேட்டாங்க. அந்த 49 மாணவரில் ஒருவர் இவர், இந்த நூலினுடைய ஆசிரியர். இவருடைய பெயர் திரு கடவூர் திரு அதிகை மனவாசகம் கடந்தார் என்பது இவருடைய திருநாமம். திரு அதிகை நமக்கு எல்லாருக்கும் தெரியும். நாவுக்கரசு பெருமான் முதல் திருப்பதிகம் பாடிய தலம். குற்றா இனவாறு விளக்ககலீர் என்று அவர் முதல் பாடிய பதிகம். இந்த தலத்துக்கு என்ன சிறப்பு அப்படின்னு கேட்டால், அட்டவீரட்டான தலங்களும் ஒன்று. 8 வீரட்ட தலங்கள் உண்டு. அதில் முப்புரத்தை இறைவன் எரித்த திருத்தலம் அப்படிங்கிறது இந்த தலவாரத்தினுடைய பெருமையாக இருப்பது. அது எப்போ செய்தார்? ரொம்ப காலத்துக்கு முன்னே செய்திருக்கிறார். அது காலத்தை நாம் வரையறை செய்ய முடியாத ஒரு நிலை. எனவே முப்பூர சம்ஹாரம் என்ற ஒன்று இறைவன் தேவர்களை, சூரிய சந்திரர்களை, திருமால் பிரமன் முதலானவர்களை அந்த சம்ஹாரத்தின் பொருட்டு தேராகவும் குதிரையாகவும் வில்லாகவும் அம்பாகவும் வைத்து கொண்டு எரிக்க புறப்பட்டார் அப்படின்னு வரலாறு உண்டு. கந்த புராணத்தில் இந்த வரலாறு மிக விரிவாக பாடப்படுகிறது. திருமுறைகளில் ஆங்காங்கு இந்த முப்புர சம்ஹாரம் பல இடங்களில் குறிக்கப்பெறுகிறது. நமக்கு எல்லா இடங்களையும் பெரும்பாலும் அந்த முப்புர சம்ஹாரத்தை நம்முடைய பெருமக்கள் தங்கள் திருவாக்கில் குறித்திருக்கிறாங்க. அந்த வகையில் தலத்தினுடைய சிறப்பு
இந்த வரலாற்றில் முப்புர சம்ஹாரத்துக்குரிய தலமாகி வீரட்ட தலங்களில் ஒன்று. திலகவதியார் பன்னெடும் காலம் தவம் செய்த தலம். அவருடைய பெரும் தவம்தான் திருநாவுக்கரசரை நமக்கு கொடுத்திருக்கிறது என்பதை பெரிய புராணத்தின் வழி நாம் காண்கிறோம். அப்படி திலகவதியாருடைய பெரும் தவமும் அதனைத் தொடர்ந்து திருநாவுக்கரசு பெருமான் வந்து பணிந்த பொழுது இறைவனுடைய அருளால் ஞானத்தை பெற்று முதல் பதிகமாகிய கூற்றாயினவாறு என்கிற பதிகத்தை அருளிய தலம். இதெல்லாம் அதிகை வீரட்டானத்துக்குரிய சிறப்புகள். அந்த திருத்தலத்தில் நம்முடைய நாவுக்கரசருடைய காலம் 7ஆம் நூற்றாண்டு, இவருடைய காலம் 13ஆம் நூற்றாண்டினுடைய பிற்பகுதி. ஏன்னா மெய்கண்டார்ட்ட நேரடியாக பாடம் கேட்டதுனால அவர் 13ஆம் நூற்றாண்டுக்கு உரியவர். எனவே அவருடைய காலத்தில் அவர்கிட்ட நேரடியான பாடம் கேட்டிருக்கிறார் என்பதனால் அவர் 7ஆம் நூற்றாண்டு, இவர் 13ஆம் நூற்றாண்டு அப்படிங்கிறத நம்ம ஏறத்தாழ 600 ஆண்டுகளுக்கு பிறகு அந்த மண்ணில் அவதரித்த ஒரு அருளாளர் நம்முடைய திரு அதிகை மணவாசகம் கடந்தார். இவர் தான் இந்த நூலை நமக்கு செய்து கொடுக்கிறார். அப்படி கொடுக்கக்கூடிய இந்த நூல் என்ன சிறப்புகளை தன்னகத்தை கொண்டிருக்கிறது அப்படின்னு பார்த்திங்கன்னா, 5 பூதங்களை பற்றி நாம் என்ன தெரிஞ்சு வச்சிருக்கிறோமோ அதை விட பல மடங்கு செய்திகளை நமக்கு கூடுதலாக தருகிற நூல் இந்த நூல். நமக்கு இது வரைக்கும் 5 பூதம் அப்படின்னா நமக்கு அந்த பேர் மட்டும் தெரியும். நிலம், நீர், நெருப்பு, காற்று, ஆகாசம் அப்படின்னு 5 அப்படின்னு தெரிஞ்சிருக்கிறோம். இந்த 5 பற்றி வேறு என்ன நமக்கு தெரியும் அப்படின்னு கேட்டால் 5 தான் தெரியுமே ஒழிய 5ம் கலந்த கலவை உலகம்னு கொஞ்சம் தெரிஞ்சவங்க படிச்சிருந்தா 5ம் கலந்த கலவையே அவற்றுடைய திரிவு தான் இந்த உலகம் என்று இன்னும் கொஞ்சம் கூடுதலாக தெரிஞ்சிருக்கலாம். அதற்கு மேலே நமக்கு என்ன தெரியும் அப்படின்னு கேட்டால் பெரும்பாலும் அதுக்கு மேலே தெரிஞ்சிருக்கிற வாய்ப்பு இல்லை. ஆனால் இந்த நூலில் அந்த 5 பூதங்களை பற்றி நமக்கு ஆசிரிய பெருந்தகை கொடுக்கக்கூடிய செய்தியை பார்க்கும்போது நமக்கு எவ்வளவு கூடுதலான செய்தியை கொடுக்கிறார் அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம். அதாவது ஏறத்தாழ ஒரு 6லிருந்து 7 செய்தி நமக்கு கூடுதலாக கொடுக்க போகிறார். இந்த பூதங்களுக்கு நிறம் இருக்கிறது, எழுத்து இருக்கிறது, வடிவம் இருக்கிறது, அடையாளம் இருக்கிறது, தெய்வம் இருக்கிறது. இந்த பூதத்துக்கு ஒரு தொழில் இருக்கிறது, அந்த தெய்வத்துக்கு ஒரு தொழில் இருக்கிறது, இந்த பூதத்துக்கு ஒரு குணம் இருக்கிறது. இது எல்லாம் சொல்ல போகிறார். இது இந்த நூலுக்குரிய ஒரு தனிச்சிறப்பு. உண்மை விளக்கத்தில் நம்ம படிக்கும்போது இந்த செய்தி கூடுதலாக நமக்கு மற்ற நூலை காட்டும் இதில் விரிவாக சொல்லப்படுகிறது ஒரு செய்தி. 2வது, நடராசரை பற்றி நம்ம அறிந்து கொள்வதற்கு இந்த நூல் மிகவும் துணையாக இருக்கும். இந்த நூல் விரிவாக சொல்லுகிறது. நடராசருடைய அந்த நடனத்தை எல்லா நூலும் போற்றுகிறது. ஆனால் நடராசன் வடிவம் என்ன என்று சிந்திக்கும்போது இந்த நூல் நமக்கு அதை மிக தெளிவாக அந்த நடனத்தின் வகைகளை எடுத்து சொல்லுகிறது. அதில் இது ஒரு தனிச்சிறப்பு பெறுகிறது. அதுக்கு அடுத்து பார்த்திங்கன்னா, முத்தி என்பதை சொல்லுகிற பொழுது மிக எளிதாக நமக்கு எடுத்து காட்டி அதை பெறுவதற்கான உபாயத்தையும் நமக்கு எளிமையாக சொல்லி முடிக்கின்றார் நம்முடைய ஆசிரியர். சரி, இத்தனை செய்தியையும் ஒரு 53 பாடலில் நமக்கு சொல்லுகிறார் நம்முடைய அதிகை மணவாசகம் கடந்தார். இப்போ இவருக்கு பெயர் மணவாசகம் கடந்தார். நிச்சயமாக அது பெற்றோர்கள் வைத்த பெயராக இருப்பதற்கு வாய்ப்பு இல்லை. அப்போ அந்த பேர் எப்படி வந்திருக்கும்? அவருடைய குருநாதர் போய் உபதேசம் பெறுகிற பொழுது இவருக்கு பெயர் மாற்றம் செய்திருப்பார். அதன் வழியாக அவருக்கு இந்த பெயர் அவருக்கு அமைந்திருக்கிறது அப்படின்னு நம்ம காணலாம். ஏன்னு கேட்டால், அருளந்தி சிவாச்சாரியார் என்பது அவருடைய இயற்பெயர் அல்ல, அவருக்கு வேறு பேர். ஆனால் குருநாதன் தீட்சை பண்ணும்போது அவருக்கு ஒரு பேர் கொடுத்தார். அந்த பேர் தான் அருளந்தி சிவமாக நிலைத்து நிற்கிறது. அவருடைய இயற்பெயர் சகல ஆகம பண்டிதர் என்பது தான் பெயராக இருக்கிறது. அப்போ அதே போல் தான் மெய்கண்டாருக்கும் பெற்றோர் வைத்த பேர் சுவேதவன பெருமாள் என்கிற பேர் தான் வச்சாங்க. ஆனால் குருநாதன் உபதேசம் பண்ணும்போது தான் மெய்கண்டான் என்ற திருநாமத்தை சூட்டினார். அது ஒரு மரபு.
அப்படி பெயர் சூட்டும்போது ஒரு பெயர் இருக்கும். இன்றைக்கும் நீங்கள் ஆதீனங்களில் பார்த்தீங்கன்னா அவங்க ஒரு பேரில் இருந்துகிட்டு இருப்பாங்க. திருமடத்தினுடைய தலைவராக எப்போ பட்டம் சூட்டப்படுகிறதோ பெயர் மாற்றம் நிகழும். இத்தனாவது பட்டத்தில் இருக்கின்ற அப்படிங்கும்போது அதுக்கு முன்னே வேறு பேர் இருக்கும். அவர் துறவியாருக்கு முன்னாடி வேறு பேர் இருக்கும். அதுக்கப்புறம் மடத்தில் வந்து துறவியாகும்போது ஒரு பேர் இருக்கும். அதுவே பட்டத்தில் வந்து அமருகிற பொழுது ஒரு பெயர் சூட்டப்படும். அந்த மரபில் வந்து அந்த பரமாச்சாரிய சுவாமிகள் என்று வரும்போது ஒரு பெயர் வைக்கப்படுவது இன்றைக்கு வரைக்கும் நீங்கள் பார்க்கலாம். இது இன்றைக்கி நடைமுறையில் இருக்கக்கூடிய ஒன்றாக இருக்கிறது. அந்த வகையில் இவருக்கு பெற்றோர்கள் ஒரு பெயர் வைத்திருக்கக்கூடும், அது நமக்கு அறியப்படலை. ஆனால் இந்த பேர் மணவாசகம் கடந்தார் அப்படிங்கிறது இவருக்கு பெயராகும். இந்த பேர் எங்கிருந்து பெறப்பட்டிருக்கும் அப்படின்னா, அந்த பேருக்கான பொருள் அந்த வார்த்தை திருவாசகத்துக்குள்ளே கிடக்கிறது. மணிவாசகர் வந்து இறைவனை பற்றி சொல்லுகிற பொழுது அப்படி ஒரு குறிப்பு தருகிறார். அந்த இறைவன் என்னை நோக்கினான், அவனுடைய கருணை நோக்கம் என் மேலே விழுந்துச்சு. அப்புறம் அவர் ஒரு திருவடி தூக்கி என் தலை மேலே வச்சார், மந்திரம் சொன்னார், எனக்கு என்னமோ ஆயிருச்சு, என்ன ஆச்சுன்னு என்னால் சொல்ல தெரியல. இதான் அவர் சொல்லுகிற குறிப்பு. என்னை நான் என்பது அறியேன், பகல் இரவாவதும் அறியேன், மன வாசகம் கடந்தான், என்னை மத்தோன் மத்தனாக்கி சினமால் விடை உடையான் மன்னு திருப்பெருந்துறை உறையும் பணவன் எனச் செய்த படிறு அறியேன் பரம் சுடரே. சாமி என்னை என்னமோ பண்ணார், ஏதோ பார்த்தாருன்னு தெரிஞ்சிச்சு, திருவடியை தலைமையில வச்சாருன்னு தெரிஞ்சிச்சு, அதுக்கப்புறம் என்னமோ நடந்துச்சு, என்ன நடந்துச்சுன்னு எனக்கு சொல்ல தெரியல அப்படின்ட்டு. எனக்கு இரவு தெரிய மாட்டேங்குது, பகல் தெரிய மாட்டேங்குது, இரவாவதும் பகல் இரவாவதும் அறியேன், மனவாசகம் கடந்தான். யார்? திருப்பெருந்துறையில் வந்து குருநாதனாக வந்த இறைவன் தான் மனவாசகம் கடந்தான். அவன் என்ன பண்ணான்? என்னை பார்த்த பிறகு அவனை நினைக்காம இருந்த என்ன அவனையே நினைக்கிற மாதிரி பண்ணிட்டாயா. இது என்னையா வித்தை இது அப்படின்னு ஒருத்தர் இருக்கிறாரா? எனக்கு தெரியவே தெரியாது அப்படின்னு ஒருத்தர் இல்லைன்னு இருந்த என்னிடத்தில் அவரை பற்றி நினைக்க வைத்தது பெரிதில்லை, அவரை தவிர்த்து வேறு நினைப்பையே இல்லாமல் பண்ணிட்டான். எனவே வேறொரு நினைப்பு இல்லாமல் என்னை பைத்தியமாக்கி விட்டான்னார். மனவாசகம் கடந்தான் என்னை மத்தோன், மத்தனா ஊமத்தம் சொல்கிறோம் இல்லைங்களா, பைத்தியம்னு பேர். மத்தோன் மத்தனாக்கி சினமால் விடை உடையான் மன்னு திருப்பெருந்துறை உறையும் பணவன் என்னை செய்த படிறு அறியேன் பரம் சுடரே என்பது மணிவாசகருடைய அனுபவம். தன்னுடைய அனுபவத்தை அவர் வெளிப்படுத்துகிறார். இதே தான் சிவபுராணம் சொல்லும்போது அங்கே மாற்றம் மனம் கழிய நின்ற மறையோனே. மாற்றம் அப்படின்னா சொல்லுக்கு மாற்றம்னு பேர். சொல் அப்படின்னு சொல்கிறோம் இல்லைங்களா, சொல்லுக்கு இன்னொரு பேர் மாற்றம்னு பேர். மாற்றம் மனம், நம்ம மாற்றம்னா சேஞ்சுன்னு நினச்சிட்டாதீங்க, இது வேறு ஏதோ மாறிடுச்சு அந்த மாற்றம் இல்லை. இங்கே மாற்றம் என்பது சொல்லுக்கு மாற்றம்னு பேர். எனவே மாற்றம் மனம் கழிய, சொல்லை கடந்து நினைவை கடந்து நிற்கின்ற மறையோன், அந்த வரிக்கு அதான் பொருள். மாற்றம் மனம் கழிய நின்ற மறையோன். அவன் எங்கே இருக்கிறான்? என் நெஞ்சுக்குள்ளே தான் இமைப்பொழுதும் நீங்காது இருக்கிறான். சரி, நெஞ்சுக்குள்ளே இருக்கிறவன் பார்க்குற மாதிரி நிற்கிறானா? இல்லைங்க, மறைஞ்சு நிற்கிறான், மறையோனாக நிற்கிறான். எனவே சொல்லை கடந்து நிற்கிறான், என் நினைப்பை கடந்து நிற்கிறான், ஆனால் நிற்கிறான், இல்லாமலாம் இல்லை. ஏதோ இல்லாமல் இருக்கிறவர் இருக்கிறார்னு நினச்சி நான் சொல்கிறேன்னு நினச்சிக்காதீங்க, உள்ளதாங்க இருக்கிறான், ஆனால் கண்டுபிடிக்க முடியாதவாறு இருக்கிறான். நானும் முயற்சி பண்ணி பார்க்குறேன், என் கண்ணுக்கே புலப்பட மாட்டேங்கிறான். சொல்லலான்னு சொன்னால் சொல்லுக்கும் சிக்க மாட்டேங்கிறான். சொல்லுக்கும் சிக்கலை, நினைப்புக்கும் சிக்காது. அவன் தாங்க இறைவன்னு பேர். எனவே மாற்றம் மனம் கழிய நின்ற மறையோன் என்று சிவபுராணத்திலையும் குறித்திருக்கிறார். இது நீங்கள் சித்தாந்தத்தில் படிக்கும்போது இறைவன் யார் அப்படிங்கும்போது சொல்லும் பொருளும் கடந்த தலைவன். சொல்லை நாதம் கடந்து நிற்கிறான். நாதம் என்பது சொல்லுக்குரியது. அந்த நாதத்தை கடந்தவனாக நிற்கிறான்.
இந்த நாதம் முதலான தத்துவங்களில் ஒன்று மனம் என்ற தத்துவம். அந்த மனம் நினைப்புக்கு உதவி செய்கிற கருவி. அந்த நினைப்புக்குரிய கருவியையும் அவன் கடந்து நிற்கிறான் என்பதனால் இறைவன் மனத்துக்கும் வாசகத்துக்கும் அப்பாற்பட்டவன். இதுதான் அடிப்படையான அவனுடைய இலக்கணம். அது அப்படிப்பட்ட மனம் வாசகம் கடந்து நிற்கிற பெருமான் அன்பு வயப்படுபவர்களுக்கு அவங்களுடைய மனமாகவும் இருக்கிறான், அவங்க வாசகமாகவும் இருக்கிறான். என்னையா அப்படி சொல்லிட்டீங்க? ஆம், மனத்தகத்தான் தலைமேலான் வாக்கினுள்ளான். திருநாவுக்கரசர் காலத்தி தேவாரம். இந்த பாட்டில் மனத்தில் கடந்து நிற்கிறான்னாரு, சொல்ல கடந்து நிற்கிறான்னாரு. அவர் சொன்னார் மனத்து அகத்தான் வாக்கின் உள்ளான்னார். நான் சொல்கிற பேச்செல்லாம் அவன் தான் ஏன் இருக்கிறான்னார். உரையில் விரவி வருவான் ஒருவன் உருத்திர லோகன். திருவாரூர் தேவாரம் சுந்தரமூர்த்தி சுவாமிகள். உரையில் விரவி நான் பேசுகிற பேச்சு பூரா அவன் தான் நிற்கிறான். நம்ம பேசுனா நம்மளை என்ன வரும்? ஈரமான காற்றலை வரும், எச்சில் அப்படின்னு சொல்லுமா இல்லையா? அப்போ நம்ம பேசும்போது அந்த சொல் அந்த உமிழ்நீரில் ஊறி அப்படி பேசும்போது வெளியே வருது. அதனால் நம்ம சில நேரம் பேசும்போது நம்மளை அறியாது எச்சில் தெரிக்கும் வெளியில். அவருக்கு பேசினார்னா எச்சில் வரல, சிவபெருமான் வராராம். உரையில் விரவி வருவான் ஒருவன் அவன் உருத்திர லோகன் அப்படின்னு சுந்தரமூர்த்தி சுவாமிகள் திருவாரூர் பதிகத்தில் குறித்திருக்கிறார். அப்போ அவங்களுக்கு அவங்க சொல்லாவே நிற்கிறான், அவங்க நினைவாகவே இருக்கிறான். நமக்கெல்லாம் நாம் சொல்ல சொல்ல கடந்தவனாக நினைக்கக்கூடிய நினைப்பே ஏன் அது சொரூப இலக்கணம், அது தடத்த இலக்கணம். அவன் சொல்லிலும் மனத்துக்கும் அகப்படுவது யாருக்குன்னா அன்புடையவர்க்கு, ஞானிகளுக்கு, அருளாளர்களுக்கு. அவங்க சொல்லாக, அவங்க நினைவாக, அவங்க செயலாக அவன் இருக்கிறான். நாம் எப்போ அன்பு வயப்படுகிறோமோ அப்போ நமக்கும் அவ்வாறு இருப்பான். உனக்கெல்லாம் வரமாட்டேன் அப்படின்னு சொல்கிற ஆள் இல்லை. எப்போ ஆகிறோமோ அப்போ ஆகிடும். அப்போ நம்மோட கலந்துருவான். அப்போ நம்மகிட்ட கலந்து மறைந்திருக்கிற பெருமான் விளங்கி நிற்பான், வெளிப்பட்டு நிற்பான் என்பது பொருளாகிறது. எனவே இந்த பேரே ஒரு இன்பமான பேர். மனவாசகம் கடந்தான். அதிகை வீரட்டான தலம். அங்கே அவதரித்தவர் மெய்கண்டாற்ற நேரடியாக பாடம் கேட்டார். அவர் நேரடியாக என்ன பாடம் கேட்டார்? சிவஞான போதம்னு ஒரு பாடம் கேட்டார். மாணாக்கராக இருந்து பாடம் கேட்டுட்டார். கேட்ட பிறகு இவர் அதிகை வீரட்டானத்துக்கு வரார். வரும்பொழுது அவருடைய மாணாக்கர்களுக்கெல்லாம் அவரை நாடி வந்தவங்களுக்கெல்லாம் பாடம் நடத்தணும் அப்படின்னு தோணுச்சு. சரி, அவர் தன் குருநாதர்கிட்ட கற்றுக்கொண்டதை மற்றவர் சொல்லலாமேன்னு சொல்லுகிறார். அப்படி சொல்லுகிற பொழுது அந்த சிந்தனை தான் ஒரு நூலாக ஆகிறது. அப்படி நூலாக எடுத்துக்கொண்டு இதை தன் குருநாதனிடத்தில் கற்றுக்கொண்டதை தன் மாணாக்கருக்கு அறிவுறுத்தும் வண்ணமாக நூலாக செய்து கொடுக்கிறார் மனவாசகம் கடந்தார். இதாங்க நமக்கான செய்தி. இவருடைய தலம், இவருடைய சீவ சமாதி என்று சொல்லப்பெறுவது பன்ருட்டி என்று சொல்லப்பெறுவது. இன்றைய நாளில் பன்ருட்டி என்று உங்களுக்கு தெரியும். சென்னை டு கும்பகோணம் போகிற சாலையில் முக்கிய இடமாக இருப்பது பன்ருட்டி. அந்த இடத்துல கடை வீதி இருக்கக்கூடிய பகுதியில் இவருடைய சீவ சமாதி ஆகிய ஒடுக்கம் இருக்கிற இடம் இருக்கிறது. வாய்ப்பு இருக்கிறவங்க அந்த பக்கம் போனீங்கன்னா தரிசனம் பண்ணிக்கொள்ளுங்க. இது அவரை பற்றி சின்ன குறிப்பு. இந்த வீரட்டானம் இது ரொம்ப தூரம்லாம் இல்லை. பன்ருட்டி என்பதே வீரட்டானத்தின் ஒரு பகுதி தான். இன்றைக்கி பன்ருட்டி ஊர் பெருசாகி போச்சு, வீரட்டானம் சின்னதாக போச்சு. அன்னைக்கு வீரட்டானம் தான் ஊராக இருந்துச்சு. அதிகை என்பது ஊர், கோயிலுக்கு வீரட்டானன்னு பேர். இன்றைக்கி அதிகை என்பது பன்ருட்டி சிறு பகுதியாக போச்சு, ஊர் பெருசாக போயிடுச்சு. இதுதான் மாற்றம். எனவே அன்றைய காலங்களில் அது முழுக்க அதிகை வீரட்டானமாகத்தான் குறிக்கப்பட்டிருக்கிறது என்பதை நாம் வரலாற்றை பார்க்கும்போது காணப்படுகிறது செய்தி. சரி, அப்படிப்பட்ட தலத்தில் இருந்து கொண்டு தன்னை நாடி வந்த மாணாக்கர்களுக்கு ஞான உபதேசத்தை செய்து வருபவர் மனவாசகம் கடந்தார். அப்படி செய்யும்போது ஒரு நூலாகவே தன் குருநாதன் கொடுத்த ஞான கொடையை நமக்கு ஒரு நூலாக கொடுக்கிறார். அந்த நூலை தான் நாம் படிக்க போகிறோம். சரி, அதை படிப்பதற்கு முன்பாக ஒரு காப்பு செய்யுள். எப்போவுமே நூலில் காப்பு செய்யுள் என்ற ஒரு மரபு உண்டு.
விநாயகப் பெருமானை வணங்கி நூல் செய்தல் என்பது ஒரு மரபு. அதனால் முதல் பாடல் விநாயகருக்கு ஒரு வணக்கம் சொல்கிறார். இந்த காப்பு செய்யுள் கணக்கில் வைத்து கொள்ளக்கூடாது என்பதை நினைவில் வைத்து கொள்ள வேண்டும். எந்த ஒரு நூலாக இருந்தாலும் காப்பு செய்யலை கணக்கில் வச்சுக்கூடாது. நான் உதாரணத்துக்கு அபிராமி அந்தாதி எத்தனை பாடல் அப்படின்னு கேட்டால் நீங்கள் என்ன சொல்லுவீங்க? 100 பாடல், அவ்வளோதான். ஆனால் அதுக்கு ஒரு விநாயகர் காப்பு இருக்குது. தாரமர் கொன்றையும் சண்பக மாலையும் சாத்தும் தில்லை ஊரதம் பாகத்து உமை மைந்தனை உலகு ஏழும் பெற்ற சீர் அபிராமி அந்தாதி எப்போதும் என் சிந்தையுள் நிற்கணும் வேண்டிக்கிட்டார்லவா. அந்த பாட்டை நீங்கள் விட்டுட்டு தான் சொல்லியிருக்கீங்க 100ன்னு. நீங்கள் 101 பாட்டுன்னு சொல்லணும். அந்தாதினாவே 100 தான். அப்போ அந்த முதல் பாட்டு காப்பு செய்யுள் அது கணக்கில் வராது அப்படின்னு நினைவில் வைத்துக்கணும். எந்த நூலாக இருந்தாலும் காப்பு செய்யுளை கணக்கில் எடுத்துக்கொள்ள வேண்டிய அவசியம் இல்லை. சில நேரங்களில் சில பேர் காப்பு செய்யுள் நம்பர் போட்டு எழுதுனாங்கன்னா பாட்டு எண் மாறிடும். இதை 1ன்னு போட்டிங்கன்னா நூலினுடைய பாட்டு எண் மாறி போயிடும். அதனால் பெரும்பாலும் நன்கு கற்று தோய்ந்தவர்கள் இந்த காப்பு செய்யுளுக்கு எண் கொடுக்க மாட்டாங்க. அது ஒரு மரபு. அந்த வகையில் காப்பு செய்யுள் உங்கள் புத்தகத்தில் 5வது பக்கம் இருக்கிறது பாருங்கள். வன்மை தரும் ஆகம நூல் வைத்த பொருள் வழுவா உண்மை விளக்கம் உரை செய்ய துன் மதம் சேர் அந்தி நிறத்து தந்தி முகத்து தொந்தி வயிற்று ஐங்கரணை பந்தம் அற புந்தியுள் வைப்பாம். இந்த பாடல் விநாயகரை வணங்குகிறார். விநாயகர் யார், அவரை ஏன் வணங்குறேன், இந்த 2 செய்தி இந்த பாட்டுக்குள்ளே இருக்கிறது. முதல்ல விநாயகர் எப்படிப்பட்டவர் அப்படின்னு கேட்டால், வன்மை தரும் ஆகம நூல் வைத்த பொருள் வழுவா உண்மை விளக்கம் உரை செய்ய அப்படிங்கிற ஒரு செய்தி. எதுக்காக நான் வணங்குறேன்னு காரணத்தை சொல்லிட்டார். அவர் எப்படி இருப்பார் அப்படின்னு 2வது சொல்லிட்டார். அப்போ வணங்குவதற்கான காரணம் என்னன்னு கேட்டால், வன்மை அப்படின்னா வளப்பம் என்று பொருள். நல்ல வளமானது சொல்கிறோம் இல்லைங்களா, அதுக்கு இலக்கியத்தில் வன்மை என்று பேர். அது நமக்கு வளப்பம் அப்படின்னு சொல்லுவோம். அப்படி வன்மை தரும் ஆகம நூல், இறைவன் அருளிய நூல் 2 வகை. ஒன்று வேதம், இன்னொன்று ஆகமம். வேதமும் இறைவன்தான் அருளுகிறான், ஆகமம் என்பதும் இறைவன்தான் அருளுகிறான். இதை பற்றிய குறிப்புகள் திருமந்திரத்தில் விரிவாக சொல்லப்படுகிறது. திருமுறைகளுக்குள்ளே அருளினான் என்று குறிப்பு இருக்கிறது. அது பெரிய புராணம் படிச்சிங்கன்னா இன்னும் கொஞ்சம் குறிப்பு இருக்கிறது. திருவாசகத்திலும் குறிப்பு இருக்கிறது. இந்த வேதத்தை பற்றியும் ஆகமத்தை பற்றியும். வேதங்கள் 4, வேதம் 4னும் மெய்ப்பொருளாவது நாதன் நாமம் நமச்சிவாயவே 4 அப்படிங்கிற செய்தியை ஞானசம்பந்தர் கொடுத்துட்டார். ஆகமங்கள் 28 என்கிற செய்தியை திருமந்திரம் குறிப்பிடுகிறது. ஆகமங்கள் 28ன்னு. அடுத்தது ஆகமத்தை பற்றி ஒரு குறிப்பு மணிவாசக பெருமான் 2 இடத்துல குறிப்பிடுகிறார். ஒரு இடம் ஆகமம் ஆகி நின்று அன்னிப்பான் தாழ் வாழ்க. இன்னொரு இடத்துல மண்ணு மாமலை மகேந்திர மதனில் சொன்ன ஆகமம் தோற்றுவித்து அருளியும் சிவபெருமான் மகேந்திர மலை என்ற மலையில் இருந்து கொண்டு ஆகமத்தை அருளினான். இதுதான் நம் சைவத்தினுடைய கோட்பாடு. நாம் இருக்கிற சமய நெறியில் உன்னுடைய வேதத்தை சொன்னவன் யார், உன்னுடைய ஆகமத்தை சொன்னவன் யார் அப்படின்னு கேள்வி கேட்டால் சிவபெருமான் என்று நமக்கு சொல்ல தெரிஞ்சிருக்கும். என்னுடைய வேதத்தை சொன்னவன் என்னுடைய இறைவன், என்னுடைய ஆகமத்தை சொன்னவன் என்னுடைய இறைவன். எனவே வேதம் ஆகமம் என்று நம்ம சைவத்துக்கு 2 பிரிவாக நூல் இருக்கிறது நம்ம சமயத்தில். இதுவே மாற்று மதங்களில் அப்படிலாம் இல்லை. ஒரே நூல் தான் உண்டு, 2க்கு அந்த நூலை தான் காட்டுவாங்க. நீங்கள் உங்களுக்கு சந்தர்ப்பம் கிடைக்கும்போது யாராவது உங்களுக்கு நண்பர்கள் இருந்தாங்கன்னா அந்த புத்தகத்தை வாங்கி படித்து பாருங்கள். தலைப்பில் என்ன எழுதியிருக்குன்னு பாருங்கள். கிறித்துவர்களின் வேதாகம நூல் பைபிள் அப்படின்னு எழுதியிருப்பாங்க. வேத ஆகம நூல். எது வேதம்னா
பைபிள் தான் காட்டுவாங்க. ஆகமம் எதுன்னு கேட்டால் அதே பைபிள் தான் காட்டுவாங்க. ரெண்டுக்கும் ஒரே நூலை தான், இதுதான் வேதம் இதுதான் ஆகமம்னு காட்டுவாங்க. அதனால் அவங்க வாசகத்தை பார்த்திங்கன்னா கிறித்துவர்களின் வேதாகம நூல் அப்படின்னு எழுதியிருப்பாங்க. சைவத்தில் அப்படி இல்லை, வேதம் 4 ஆகமம் 28. அப்போ எவ்வளோ விரிந்து இருக்கிறோம் நம்ம சமயத்தில். ஒரு புத்தகத்தை வச்சு இதுதான் எங்கள் வேதம் இதுதான் எங்கள் ஆகமம் என்று சொல்லுகிற சமயங்கள் இருக்கின்றன. அதே நம்ம நூலில் பார்க்கும்போது 4 வேதம் இருக்குது, 28 ஆகமம் இருக்குது. அப்போ எது பறந்து இருக்கிறது என்பதை நீங்கள் தான் முடிவு பண்ணிக்கொள்ளும். உங்களுடைய அறிவுக்குள்ளே சிந்தித்து பார்த்து முடிவு செய்து கொள்ளலாம். எனவே 4 வேதத்தை இறைவன் அருளினான், 28 ஆகமங்களை இறைவன் அருளினான். 2 இருக்குது. அப்போ ஆகமத்துக்கு வேதத்துக்கு என்னையா வேறுபாடு? ஒரே சாமி 2 நூலை ஏன் செய்யணும்? ஒரே நூலை செய்ய வேண்டியது தானே அப்படின்னு உங்களுக்கு ஒரு கேள்வி எழுமானால், வேதம் என்பது இறைவனுடைய புகழ் மாலை. அவனை எப்படி புகழ்வது அப்படிங்கிறதுக்கான புகழை சொல்லுகின்ற அது பகுதி வேதம் என்கிற நூல். ஆகமம் என்பது அவனை நாம் எப்படி பூசிக்க வேண்டும் என்கிற செயல்முறையை சொல்லுகின்ற நூல் ஆகம நூல். எனவே நமக்கு 2ம் இருக்கிறது. அவனை எப்படி போற்றணும்னு இருக்கிறது, அதுக்கடுத்து அவனுடைய வழிபாடு எப்படி செய்வது என்ற செயல்முறையை சொல்லுகிற நூலும் நமக்கு இருக்குது. அதை 28 வகையாக சொல்லிட்டார். எங்கே ஒன்றா சொல்லியிருக்கக்கூடாதாயா அப்படின்னு கேட்டிங்கன்னா, இடத்துக்கு இடம் பூசிப்பவருடைய செயல்பாடுகள் மாறுபடுகின்றன. நீங்கள் ஒரே மாதிரி பூசிக்க முடியாது. இப்போ நம்ம தமிழகத்தில் ஒரு மரபு என்னன்னு கேட்டால், மேல் சட்டை இல்லாமல் வேட்டி துண்டு, அதுக்கு அங்கவஸ்தர்னு பேர். அவங்க அந்த ஆடை உடுத்தி இருக்கும்போது வேட்டி ஒன்று ஒரு துண்டு ஒன்று இருக்கும், அதை கட்டித்தான் பூசை பண்ணுவோம். ஒற்றை ஆடையோடு பூசை பண்ணக்கூடாது, 2 ஆடை இருக்கணும். வேட்டி இருக்கணும், கூட ஒரு துண்டு இருக்கணும். அதுதான் நமக்கு செயல்பாட்டு முறையில் இருக்கிறது. இதுவே நீங்கள் தமிழ்நாட்டை தாண்டி கொஞ்சம் மேலே போக போக என்னான்னு கேட்டிங்கன்னா, இந்த மேலே துண்டை இங்கே கட்டியிருக்க மாட்டாங்க, எடுத்து மேலே அப்படி போட்டுக்குவாங்க. அது அந்த ஆடையை மேலே போட்டுக்குவாங்க. நமக்கு அப்படி இல்லை, இடுப்பில் தான் கட்டியிருக்கணும். அதான் மரபு. அவங்க உருத்திராக்க மாலை போன்றவற்றை அணிந்திருக்கணும். அந்த உடை என்பது இடுப்பில் தான் கட்டியிருக்கணும், வேட்டியும் துண்டும். இன்னும் கொஞ்சம் மேலே போயிட்டிங்கன்னா, வடநாட்டுக்கெலாம் போயிட்டிங்கன்னா சட்டை போட்டுக்கிட்டே பூசை பண்ணுவாங்க. அவங்களுக்கு சட்டை கழட்டுங்கிறதெல்லாம் இல்லை. அவங்க சட்டை இன்னும் கொஞ்சம் அமர்நாத் போகிறீங்க அல்லது கேதார் போகிறீங்க, கைலாயம் போகிறீங்கன்னா சட்டையை கழட்டுறதுக்கு வேலையே இல்லை. ஏன்? அங்கே இருக்கிற கடுமையான குளிர் சூழலில் நீங்கள் சட்டையை கழட்டிலாம் பூசை பண்ண முடியாது. அதெல்லாம் போட்டுக்கிட்டே பூசை பண்ணலாம். அப்போ இடம் மாறுகிற பொழுது பூசைக்குரிய ஆடையினுடைய கோடு மாறுது, அவ்வளோதான். அப்போ இடத்துக்கு தக்கவாறு பூசிக்கலாம்னு ஒரு குறிப்பு இருக்குதா, அதை தான் ஆகமம் சொல்லுது. அதனால தான் 28 வகையாக சொல்லுச்சு. ஒரே செய்தியை பூசை பண்ணுங்கிற செய்தியை ஒரே நூலில் சொல்லாமல் 28 வகையாக சொல்லியிருக்காங்கன்னா, வழிபாட்டு முறைகள் 28 வகை. நீ ஏதாவது ஒன்றில் நின்னா சரி 28மே பண்ணு நினைக்க வேண்டியதில்லை. ஏன்? எல்லாம் பூசையை பற்றி தான் சொல்லுது. இதான் அடிப்படையான செய்தி. அப்போ நமக்கு ஆகமம் என்பது செயல்முறைகளை, ஒரு கோயில் எப்படி கட்டுவது, ஒரு கோயிலை கட்டுனா விநாயகர் எங்கே வைக்கலாம், முருகனை எங்கே வைக்கலாம், சுவாமியாக இருந்தால் எங்கே வைக்கலாம், அம்மையாக இருந்தால் இதெல்லாம் சொல்லுகிற நூலுக்கு ஆகம நூல்னு பேர். சிவாகமங்கள் அப்படின்னு அதுக்கு பேர். அப்போ இவரை தான் முதன்மையாக வைக்கணும், இந்த மூர்த்தி வைக்கும்போது இப்படி இருக்கணும், அவருடைய கருவறை இப்படி இருக்கணும், அர்த்த மண்டபம்னா இப்படி இருக்கும். இது சிற்ப சாஸ்திரத்தோடு இணைந்திருக்கும். அது ஆகம அடிப்படையில் தான் அதெல்லாம் சொல்லப்படுகின்றன. எனவே இதை பற்றிய அறிவு ஆகம நூலில். இறைவனை போற்றுவது வேதத்தில் இருக்கிறது. அவ்வளோதாங்க, 2க்குள்ளது. அப்போ இது போற்றுகிற புகழ் மாலை, இது செயல்முறையை சொல்லுகிற வடிவத்தை, ப்ராக்டிக்கலாக நம்ம என்ன செய்யணும் அப்படிங்கிறத சொல்வது ஆகமம் என்கிற நூல். சும்மா உங்களுக்கு புரியுதுக்கா சொல்கிறேன். சுவாமி இருக்கிறார், நம்ம வீட்டையே எடுத்துக்கொள்ளுங்களேன். சாமிக்கு விளக்கேற்றிட்டோம், பூவெல்லாம் வச்சாச்சு, சாமி கும்பிடணும். என்ன பண்ணுறது? முதல்ல ஊதுபத்தி காட்டுங்க, ஒரு விளக்கு காட்டுங்க, ஒரு அமுது ஊட்டுங்க, அப்புறம் ஒரு கற்பூர தீபாரணை காட்டுங்க, அப்புறம் ஒரு போற்றி செய்யுங்க அப்படின்னு சொல்வது ஆகமம். நீங்கள் எதை முன்ன செய்யணும்? தூபந்தான் முதல்ல காட்டணும், அதுக்கப்புறம் ஒற்றை விளக்கு காட்டணும்,
அமுது ஊட்டணும், காட்டக்கூடாது. அமுது ஊட்டணும், சாமி சாப்பிடுங்க, தான் சாப்பிடுங்க அப்படின்னு அமுது ஊட்டணும். அப்புறம் தீபாராதனை காட்டணும். அதுக்கப்புறம் போற்றி சொல்லணும். போற்றி முடித்த பிறகு நேரத்தக்கவாறு அவனுடைய புகழ் மாலைகளை 50 புராணமாகவோ 12 திருமுறைகளாகவோ நீங்கள் சொல்லலாம். நீங்கள் சொல்லுகிற பொழுது, இப்போ நான் தூபம் காட்டுங்கன்னு வேதம் ஆகமம் சொல்லிருச்சு. சரி, தூபம் காட்டும்போது நான் என்ன சொல்லட்டும்? அது சொல்லலையா? அப்போ நீங்கள் தூபம் காட்டுங்கிற இடத்தோட ஆகமம் நின்றுக்கும். என்ன சொல்லுதுன்னு அந்த பாட்டு வருது பாருங்கள், அந்த பாட்டு வரும்போது வேதம் வந்துடும். இப்போ பூசை எப்படி இருக்குது? செயல்முறையும் புகழ் மாலையும் கலந்து தான் நிற்கிது. அப்போ நீங்கள் வழிபாடு பண்ணும்போதே 2 பின்னி பிணைந்து போய் கொண்டு இருக்கிறது. தூபம் காட்டும்போது நீங்கள் தமிழ் வழிபாடாக இருந்தால் சலம்பூவடு தூபம் மறந்தறியன்னு பாடலாம். இதே வடமொழியாக இருந்துச்சுன்னா அதுக்கு ஒரு ஸ்லோகம் வச்சுருப்பாங்க, அந்த ஸ்லோகத்தை சொல்லணும். அப்போ இதை காட்டுறது இப்படி தான் காட்டணும் அப்படின்னு ஒரு செயல்முறையை சொல்வது வேதம், செயல்முறையை சொல்வது ஆகமம். செய்யும்போது என்ன பாட்டு பாடணும்னு சொல்வது வேதமாயிற்று. நமக்கு அந்த வகையில் வடமொழியிலையும் அந்த கட்டமைப்பு இருக்கிறது, தமிழிலும் அந்த கட்டமைப்பு நமக்கு இருக்குது. உங்களுக்கு எது பிடிக்குதோ நீங்கள் அதை பார்த்துக்கொள்ளலாம். 2 வகையும் இருக்குது. நீங்கள் இப்படியும் செய்யலாம், அப்படியும் செய்யலாம். அப்படி செய்யலாமா கூடாதா, அது இப்போ நமக்கு பாடத்திட்டம் இல்லை, அது ஆராய்ச்சி இல்லை, விட்டுடுவோம். அந்த இடத்துக்கு நாம் போக வேண்டாம். இருக்கிறது என்கிற செய்தியை உங்கள்கிட்ட சொல்கிறோம், அவ்வளோதான். சரி, அப்போ ஆகமம் என்பது செயல்முறையை சொல்லுகிற நூல். இறைவன் தான் பெரியவன் என்று எதை சொல்கிறீங்க? ஆகமம் படித்தா தான் தெரியும். அதனால் வன்மை தரும் ஆகம நூல்னர், வளப்பத்தை தருகின்ற ஆகம நூல் வைத்த பொருள். அந்த ஆகம நூலில் என்னையா இருக்குது உள்ளுக்குள்ளே அப்படின்னு கேட்டிங்கன்னா, அந்த நூலில் 3 பொருள் இருக்கிறது. ஒன்று பதி, இன்னொன்று பசு, இன்னொன்று பாசம். பதி, பசு, பாசம், இந்த 3ஐ பற்றித்தான் வேதமும் சொல்லுகிறது, ஆகமும் சொல்லுகிறது. எனவே இந்த 3ஐ பற்றித்தான் நூல்கள் சொல்லுகின்றன. எனவே வன்மை தரும் ஆகம நூல் வைத்த பொருள் பதி, பசு, பாசம். அந்த முப்பொருள் உண்மையை வழுவாது உரை செய்வதற்காக, அதை நான் என் மாணாக்கனுக்கு சொல்வதற்காக உண்மை விளக்கம் என்கிற பெயரில் ஒரு நூலை செய்கிறேன். உண்மை விளக்கம் உரை செய்ய. சரி, இதை செய்யும்போது இவருக்கு ஏதாவது இடையூறு வருமா? யாருக்கு? ஆசிரியருக்கு அப்படின்னு கேட்டால், எப்பவுமே ஒன்றை கருத்தில் வைத்து கொள்ளணும். அருளாளர்களுக்கு எந்த இடையூறும் வராது. அவங்கெல்லாம் விநாயகரை வணங்கித்தான் நூல் செய்யணுங்கிற அவசியம் இல்லை. ஆனால் படிக்கிற மாணாக்கருக்கு இடையூறு வரும். அதனால் என்ன பண்ணாங்க? படிக்கிற மாணாக்கனுக்கு இடையூறு வரக்கூடாது என்பதற்காக ஆசிரியர் வணங்குகிறார் அப்படின்னு ஒரு குறிப்புங்க. அப்போ அவர்கள் இறைவன் அருளை நிரம்ப பெற்றவர்கள். அதனால் அவங்களுக்கு அந்த இடையூறு வருவது இல்லை. ஆனாலும் பாடும்போது என்ன சொல்லுவாங்க? செய்யுள்ள குற்றம் வாராமை பொருட்டு விநாயகரை வணங்கி கொண்டார்கள் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் உண்மை என்னன்னு கேட்டால், மாணாக்கனுக்கு இடையூறுகள் வாராதிருக்க வேண்டும் என்பதற்காக விநாயகரை வணங்குவது அப்படின்னு ஒரு மரபு இருக்கிறது. அடுத்தது, ஆசிரியர் விநாயகரை வணங்காமல் போயிட்டார்னா பின்னாடி வர மாணவனும் வணங்காமையே விட்டுடுவான். அது எங்கள் வாத்தியாரே கும்பிடாமல் தாங்க போனார், நான் ஏன் விநாயகரை கும்பிடணும்னு கேள்வி வந்துடும். எனவே மாணாக்கனுக்கு அறிவுறுத்தற் பொருட்டும் ஆண்டோர் ஆச்சாரம் காத்தற் பொருட்டும் விநாயகப் பெருமானை வணங்குதல் வேண்டும் என்பது சித்தாந்த ஆசிரியர் பெருமக்கள் பின்பற்றிய மரபு. அந்த வகையில் திண்மதம் சேர் வலிமையான மதநீரை பொழிகின்ற மாலை நேரத்து சந்திரனைப் போல சிவந்த திருமேனி உடைய அந்தி நிறத்து, அது வயிறு எப்படி இருக்குது? தொந்தி வயிறு, அந்தி நிறத்து தொந்தி வயிற்று. அந்த பெருமான் எப்படி இருக்கிறார் அப்படின்னார்? தந்தி முகம்னார். தந்தினா கொம்புடைய, தந்தினா தந்தம்னா கொம்புன்னு சொல்கிறோமா இல்லை, யானை தந்தம். இப்போ தந்தி முகம். எனவே தொந்தி வயிறு, தந்த முகம் இருக்கக்கூடியவர். அவர் மாலை நேரத்து சந்திரனை போல நிறமுடையவர். எனவே அந்தி நிறத்து
தந்தி முகத்து தொந்தி வயிற்று ஐங்கரன். அவருக்கு 5 கரம் உண்டு. அவருக்கு 5 கரம், நமக்கு 2 கரம் தான். அவருக்கு 5 கரம் இருக்குது. 4 கை, துதிக்கையோடு சேர்த்து 5 கை. ஐங்கரனை எதுக்காக வணங்குறேன்? என் அறிவுக்குள் இருக்கிற பாசம் அற அவரை நான் வணங்குகிறேன். பந்தமர புந்தியுள் வைப்பா. இப்படிதான் செய்தி தாங்க. ஆக வன்மை தரும் ஆகமநூல் வைத்த பொருள் வழுவா உண்மை விளக்கம் முறை செய்ய நான் என்ன பண்ணிக்கொள்கிறேன்? விநாயகரை வணங்குறேன். அவர் யார் அப்படின்னு கேட்டால், திண்மதம் சேர் அந்தி நிறத்து தந்தி முகத்து தொந்தி வயிற்று ஐங்கரனை. எப்படி வணங்கணும்? பந்தம் அற பாசம் முற்றிலும் அரும்பொருட்டாக அவரை என் அறிவுக்குள் வைத்து வணங்குகிறேன். புந்தியுள் அப்படின்னாரு பாருங்க. அதான் புந்தியுள் வைப்பான். இதுதான் நமக்கு பொதுவாக 5 கரத்தனை யானை முகத்தனை இந்தின் இளம்பிறை போலும் எயிற்றனை நந்தி மகந்தனை ஞான கொழுந்தினை புந்தியில் வைத்து போற்றுகின்றேனே அப்படின்னு ஒரு பாடல் படிச்சிருப்பீங்க. திருமந்திரம் நினச்சிட்டு படிச்சுட்ருக்குறோம். அது திருமந்திர பாடல் அல்ல. திருமந்திரம் தான் சொல்லியிருக்காங்களேயா. சேக்கிழார் பெருமான் பதிவு செய்கிறார். திருமந்திரன் திருமூலர் அருளிய முதல் பாடல் அது அல்ல. அது நீங்கள் பெரிய புராணம் படித்தா தான் தெரியும். அது படிக்கும்போது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அங்கே இருக்கும். முதல் பாட்டு அது அல்ல. அப்போ இது வரைக்கும் அது யாரோ ஒருத்தர் பின்னாடி வந்தவங்க ஒரு காப்பு செயலாக திருமந்திருக்கு ஒரு பாட்டை வச்சாங்க. அதையும் திருமந்திரமாகவே நினச்சி நம்ம படிச்சுட்ருக்குறோம். ஒன்றும் தப்பு இல்லை. விநாயகருக்கு ஒரு வணக்கம் தானே, படிச்சுட்டு போகிறோம், அப்படி விட்டுடலாம். அது ஒன்றும் சிரமம் இல்லை. ஆனால் அந்த பாடல் திருமூலர் வாக்கு அல்ல. அது மட்டும் அந்தளவு வச்சுக்குவோம். சரி, இங்கே நம்ம வந்துடலாம். எனவே காப்பு செய்யுள் விநாயகர் பெருமானுக்கு வணக்கம் சொல்லியிருக்கிறார். அவர் விநாயகருடைய உருவத்தை காட்டுறார். அவர் மதநீர் பொழிகின்ற முகம் உடையவர். மாலை நேரத்து சந்திரனை போல் இருப்பார். ஒரு கொம்பு உடைய முகம், தந்தி முகம் உடையவராக இருக்கிறாரு. தொந்தி வயிறுடையவராக இருக்கிறாரு. அவரை நான் வணங்கி கொள்கிறேன். எதற்காக? உண்மை விளக்கம் உரை செய்வதற்காக. இதுதான் காப்பு செய்யுளுடைய பொருள். இதில் நம்முடைய உரையாசிரியர் ஒரு சின்ன குறிப்பு கொடுத்துருக்கிறார். இந்த செய்யுளில், இந்த பார்க்கக்கூடிய இந்த பாடலில் ஒற்றெழுத்துக்களை நீக்கி எண்ணி பார்த்திங்கன்னா 53 எழுத்துக்கள் இருக்குது இந்த பாட்டில். வீட்டில் போய் எண்ணி பார்த்து கொள்ளுங்க. 1 2 3 4 5ன்னு போட்டு பாருங்கள். 53 எழுத்து இருக்கான்னு பாருங்கள். ஆம், 53 எழுத்து இருக்குது. என்னையா இது? ஆமாம், 53 இருக்கே. ஆம், இந்த செய்யுள், இந்த நூலானது 53 பாக்களால் அமையப்போகிறது என்ற குறிப்பு. இது ஆசிரியர் இப்படி நினச்செல்லாம் சொல்லலை. அவங்க பாடிக்கிட்டே போயிட்டாங்க. பின்னாடி வந்தவங்க இதையெல்லாம் ஆராய்ச்சி பண்ணும்போது அடாடா இப்படி இருக்குதே அப்படின்னு அவங்க வியந்து கொடுக்குற குறிப்பு. சும்மா உங்களுக்கு ஒரு செய்தி சொல்லணும்னா, உலகெல்லாம் உணர்ந்து ஓதற்கரியவன் நிலவுலாவிய நீர்மலி வேணியன் அலகில் சோதிய நம்பலத்து ஆடுவான் மலர் சிலம்படி வாழ்த்தி வணங்குவான். இது யாப்பிலக்கண அடிப்படையில் சொல்ல பிரிக்காமல் அந்த அமைப்பில் அப்படியே எழுதுனீங்கன்னா, ஒற்றெழுத்தை நீக்கி பார்த்தீங்கன்னா 63 எழுத்து இருக்கும். ஒற்றெழுத்தை கணக்கில் வைக்கக்கூடாது. மீதி இருக்கிற எழுத்தை கூட்டினீங்கன்னா 63 வரும். அதுவே உலகெல்லாம் உணர்ந்து ஓதற்கு அரியவன் நிலவு உலாவிய நீர்மலி வேணியன் அலகில் சோதியன் அம்பலத்து ஆடுவான் மலர் சிலம்படி வாழ்த்தி வணங்குவான் என்று சொல்ல பிரித்து வார்த்தைகளை பூரா பிரித்து எழுதிட்டு இப்போ ஒற்றெழுத்து நீக்கி எண்ணி பார்த்தீங்கன்னா 72 எழுத்து இருக்கும். எப்படி ஆனார்? 63 குறிப்பதனால உலகெல்லாம் உணர்ந்தோதற்கு முதல் பாட்டில் 63 நாயன்மாரை சொல்ல போகிறாரு. 63 எழுத்து இருக்கிறது. தொகையடியார் 9 சேர்த்ததுனால 72 எழுத்து இருக்குது அப்படின்னு பின் வந்த உரையாசிரியர் சொன்ன குறிப்பு. சேக்கிழார் அப்படி நினச்சலாம் சொல்லலை. அவங்கெல்லாம் அப்படியே இறைவனை நினச்சாங்க.
அருவி போல் பாட்டு வந்து கொட்டுச்சு. அவ்வளோதான். அவங்களுக்கு இது யாப்பு என்ன, இது இலக்கணம் என்ன, இசை இருக்குதா அப்படிலாம் இல்லை. இறைவன் உணர்த்தினா பாட்டு வந்து கொட்டுச்சு. பாட்டு பார்த்தா இலக்கணத்தில் பொருத்தமாக இருக்குது. ஏன், அது இறைவன் தானே இலக்கணம் கொடுத்தவன் அவன் தானே. அதனால் அவன் இலக்கணத்தை மீறி பாட்டெல்லாம் கொடுக்கல, இலக்கணத்தில் பொருந்துகிற மாதிரி பாட்டு கொடுத்துருக்கிறார். இப்போ ஞானசம்பந்தருடைய தேவாரம் எடுத்துக்கோ, 3 வயதில் பாடுறாரு. எந்த பள்ளிக்கூடத்தில் போய் படிச்சுட்டு வந்தார்? யாப்பலங்காரம் எடுத்து படிங்க, தேவாரத்தை எடுத்து வைங்க. கொஞ்சம் கூட அதில் சொல்லப்பட்ட விதி மீறலே இல்லை. இவர் பள்ளிக்கூடமே போகாமல் 3 வயசில் எதுகை மோனை என்னென்ன வேணுமோ அத்தனை, சந்தம் வேணுமோ சந்தம் இருக்குது, இசை வேணா இசை இருக்கிறது, பொருளில் குற்றம் இல்லை, சொல்லில் குற்றம் இல்லை. என்னையா இது? ஆமாம், அதிசயமாக இருக்குது. 3 வயசு குழந்தை இப்படி பாடுதா? ஆமாம், அதிசயம்தான். ஏன், அவங்க அறிவில் பாடலை, அருளால் பாடினார்கள். அதனால் அது பொருந்திருச்சு. நாமெல்லாம் அப்படி இல்லை. நம்ம அறிவு கொண்டு ஒரு பாட்டு பாடணும், எழுதி பார்ப்பேன். என்ன ஆசிரியப்பால் சொல்லலாமா, வெண்பால் சொல்லலாமா, எதில் பாடுறது, ஏதாவது ஒன்று வச்சுக்குவேன். வெண்பா சீக்கிரம் எழுதலாம், சரி வெண்பா வச்சுக்குவோம். வெண்பாவில் வரும்போது அது சீர் தட்டுதா, தலை தட்டுதா, இங்கே முட்டுதா அங்கே முட்டுதான்னு பார்த்து பேப்பரை எழுதி கசக்கி போட்டு எங்கேயோ உதைக்குதே அப்படின்னு ஒரு பாட்டு எழுதுறதுக்கு 4 பேப்பரை கசக்கி போட்டுட்டு அப்புறம் ஒரு வாரம் ஒரு பாட்டு வந்துருச்சு. ஏன், நம்ம அறிவை கசக்கி எழுதுறது நம்ம பாட்டெல்லாம். அவங்களுக்கு அப்படி இல்லை. பெருமானி திருச்சிற்றம்பலம்னா பாட்டு கொட்டும். அவங்களுக்கு அது அருள் கருணையல். எனவே அந்த வகையில் இந்த நூல் 53 எழுத்தை கொண்டிருக்கிறது. இதை ஏன் சொல்லணும்னா, நாளைக்கு ஒரு கேள்வி கேட்குறோம், உண்மை விளக்கம் எத்தனை பாடலை உடையது, எத்தனை பாட்டு தெரியலையே அப்படிங்கிற அந்த மாதிரி தடுமாறக்கூடாது என்பதற்காக 53 எழுத்து இருப்பதனால 53 பாடலை உடையது உண்மை விளக்கம் அப்படின்னு ஒரு குறிப்புக்காக. நிச்சயமாக அப்படிலாம் கேள்வி கேட்க மாட்டோம், பயந்துக்காதீங்க. அப்படி கேட்டால் நீங்கள் உங்களுக்குள்ளே கலந்து பேசி கொண்டு இருந்தால் இப்படிலாம் பேசிக்கொள்ள இருக்குது. நம்ம என்னங்க பேசுறது, ஃபோன் எடுத்தால் என்ன பேசுறதுனே தெரியலையே அப்படின்னு நினச்சிங்கன்னா, உண்மை விளக்கத்தை எத்தனை பாட்டுன்னு தெரியுமா உனக்கு அப்படின்னு கேட்கலாமே. அப்படி கேட்டு பழகுனீங்கன்னா உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் சித்தாந்த அறிவு மேலே வளருவதற்கு வாய்ப்பாக இருக்கும். சரி, இது காப்பு செயல். இப்போ நூலுக்குள்ளே போகலாம். முதல் பாடல் உங்கள் புத்தகத்தை அடுத்த பக்கம் இருக்குது பாருங்கள், 6வது பக்கத்தில் முதல் பாடல். இது நேரிசை வெண்பா அப்படின்னு பா வகையில் இது வெண்பா அப்படின்னு கொடுத்துட்டாங்க. வெண்பா என்பது 4 வரி தான் வரணும், கடைசி வரியில் 3 சொல்லோல முடிக்கணும். அப்படி வந்துச்சுன்னா அதுக்கு வெண்பான்னு பேர். இது பொதுவான இலக்கணம். இது 2 வரி வந்து அதில் 2வது வரி 3 சொல்ல வந்து குறள் வெண்பான்னு பேர். திருக்குறள் அப்படி தான் இருக்குது, 7 சீர், அது குறள் வெண்பான்னு பேர். இது வெண்பா அப்படிங்கிற அடிப்படையில். அந்த வகையில் நம்முடைய ஆசிரியர் தன் குருநாதருக்கு ஒரு வணக்கம் சொல்கிறார். வணக்கம் சொல்லிட்டு ஒரு விண்ணப்பம் சொல்லுகிறார் முதல் பாட்டை பாருங்கள், அருமையான பாடல். பொய்காட்டி பொய் அகற்றி போத ஆனந்த பொருளாம் மெய் காட்டும் மெய்கண்டாய். பொய்காட்டி பொய்யகற்றி போத ஆனந்த பொருளாம் மெய்காட்டும் மெய்கண்டாய். விண்ணப்பம் மெய்கண்டாய் விண்ணப்பம். பொய்காட்டா மெய்யா திருவெண்ணை வித்தகா சுத்தவினா ஐயா நீதான் கேட்டு அருள். இதான் முதல் பாட்டு. என்ன கேட்குறாரு, குருநாதனை மெய்கண்டாய் என்று குருநாதனை வணங்குகிறார். இந்த குரு எப்படிப்பட்டவர்? அருமையான குருநாதன் என்பவனுக்கு இலக்கணம் சொல்லுகிறார், மனவாசகம் கடந்தார். ஒரு குருனா யார்? நாம் யாரை வேணாலும் குருன்னு சொல்லிவிடுவோம், அப்படி இல்லை. குரு எப்படிப்பட்டவராக இருக்கணும்? நம்மிடத்தில் இருக்கிற அறியாமை என்ற ஒன்றை அகற்றுபவராக இருக்கணும், அறிவு விளங்குவதற்கு துணை செய்பவராக இருக்கணும்.
இதை வேறு வகையாக சொன்னால் இது பொய் இது மெய் ரெண்டையும் அவர் காட்டணும். இது பொய்யப்பா இது மெய்ன்னு ரெண்டையும் காட்டணும். சரி, காட்டி முடித்தா குருநாதர் வேலை முடிஞ்சு போச்சா என்ன? இல்லை. பொய்யை காட்டி மெய்யை காட்டினா மட்டும் போதாது, பொய்யிலிருந்து அகற்றணும், மெய்யில் நம்மளை கூட்டணும். எப்படி வச்சுக்க பாருங்க, பொய் காட்டி பொய் அகற்றி இது பொய் இது பொய் இது பொய் என்று பொய்யை காட்டணும். காட்டிட்டம்பா, நீ கேட்ட, நான் காட்டிட்டேன்னு சொல்லிடக்கூடாது. அதிலிருந்து மாணாக்கனை வெளியே கொண்டு வரணும். பொய் காட்டி பொய் அகற்றி. சரி, பொய்யை காட்டி நீக்கிட்டா போதுமா என்ன? இல்லை, மெய்யை வேற காட்டணும். இதாப்பா மெய் பார்த்துக்கன்னு சொல்லி விட்டுறலாமா? இல்லை, அந்த மெய்யோடு உன்னை கூட்டி வேற வைக்கணும். அப்போ குருநாதனுக்கு எத்தனை வேலை இருக்குது? 4 வேலை இருக்குது. பொய்யை காட்டி அகற்றுதல், மெய்யை காட்டி கூட்டுதல். அப்போ அகற்றுதலில் 2 வேலை, கூட்டுதலில் எதுக்கு? பொய்யை காட்டுதலில் 2, அகற்றுதலில் 1, கூட்டுதலில் 1, மொத்தம் 4 வேலை செய்யணும் சாமி. அப்படி செய்கிறவன் யாரோ அவனுக்குத்தான் குரு என்று பெயர். இந்த குரு என்ற சொல்லுக்கே இருளை நீக்குபவன் என்று பொருள். கூனா இருள், ரூனா நீக்குபவன், குருனா இருளை நீக்குபவன்னு பேர். ஆசிரியன் அப்படின்னு ஒரு வார்த்தை பயன்படுத்துகிறோம் இல்லைங்களா? ஆசுனா குற்றம், என்ன நீக்குபவன். குற்றத்தை எவன் நீக்கிறானா அவன் தான் ஆசிரியர். அப்போ நம்ம உலகியலில் படிக்கிற பாடத்தில் இருக்கிற ஆசிரியர்கள், அவங்களுக்கெல்லாம் பேர் என்ன? பாடம் நடத்துகிற ஆசிரியர். அவர் ஆசிரியர் தான், அவர் உலகியல் பாடத்தை நடத்தி தருகிற ஆசிரியர், அவ்வளோதான். அப்போ உண்மையான ஆசிரியன் யார் அப்படின்னு கேட்டால், உங்கள் அறிவில் இருக்கிற அறியாமையை அகற்றி அறிவே வடிவமாக இருக்கிற இறைவனை காட்டி அவனோடு நீங்கள் பொருந்துமாறு செய்கிற உதவியை எவன் செய்கிறானோ அவனே உங்களுடைய உண்மையான குருநாதன் அப்படின்னு இந்த பாட்டில் குருநாதனுக்கு விளக்கம் கொடுக்குறார். இதுதான் அடிப்படை. எனவே நம்ம பொதுவாக உபச்சாரமாக யாரை பார்த்தாலும் குருன்னு சொல்லிக்கொள்ளலாம், தவறொன்றும் இல்லை, அது உபச்சாரம். ஆனால் உண்மை என்பது இது யார் செய்கிறாரோ அவரே நமக்கு குரு என்பதை கருத்தில் வச்சுக்க. இது நமக்கு அவர் கற்றுக் கொடுக்கிறார். இப்போ பொய்னா என்ன, மெய்யினா என்ன? பொய்யை காட்டி பொய் அகற்றாருங்கிறீங்களா? அப்புறம் பொய்னா என்னென்னா, நிலையற்ற பொருள் பொய், நிலையான பொருள் மெய். நிலையற்ற பொருள் பொய், நிலையான பொருள் மெய். இப்போ நாம் காணுகிற உலகம் எப்படி இருக்குதுன்னு கேட்டால் நிலையற்றதாக இருக்கிறது. நேற்று பார்த்த உலகம் இன்றைக்கி இல்லை, இன்றைக்கி பார்க்குற உலகம் நாளைக்கு இல்லை. ஏன்? நேற்று நம்ம பகுதியில் மேம்பாலமே இல்லாமல் இருந்துச்சு, இன்றைக்கி மேம்பாலம் வந்துருச்சு. மெட்ரோ இல்லாமல் இருந்துச்சு, இன்றைக்கி மெட்ரோ வந்துருச்சு. இப்படி ஒன்று மாற்றம் நடந்துக்கிட்டே இருக்கிறது இல்லைங்களா? எத்தனை மாற்றங்கள் நிகழ்கிறது? ஒன்றொன்னா மாற்றம் நிகழ்ந்துகிட்டே இருக்குது. இன்னும் என்னெல்லாம் நிகழப்போகிறது நாளைக்கு காலம் சொல்லும். அப்போ நாம் காணுகிற உலகம் மாறிக்கொண்டே இருக்கிறது. எதெல்லாம் மாறுதோ அது பொய், எது மாறாமல் இருக்குதோ அது மெய். சரி, இப்போ நம்ம உடம்பு எடுத்துக்கொள்ளுங்களேன். நேற்று எப்படி இருந்துச்சு, இன்றைக்கி எப்படி இருக்குதுன்னு கேட்டால், நேற்றுக்கு இன்றைக்கி ஒரு சின்ன மாற்றம் இருக்கிறது, ஏதோ ஒரு மாற்றம் இருக்கிறது, அவரவர் வயதுக்கு தக்கவாறு. சரி, இந்த மாற்றம் இன்னையோட இப்படியே முடிஞ்சு போச்சா என்ன? நாளைக்கு இன்னும் கொஞ்சம் மாறும். அப்போ இந்த உடம்பு பொய், இந்த உலகம் பொய். உலகம் பொய்னா இல்லாதுன்னு நினச்சிக்காதீங்க, மறந்து பொய்ங்கிறது. அதுக்காக இவ்வளோ விளக்கம் சொல்கிறோம். இருக்கிறது தான், அப்படியே இருக்காது, மாறிக்கிட்டே இருக்கும். அப்போ ஒரு பொருள் மாறிக்கொண்டே இருக்குமானால் அதுக்கு பொய்ன்னு பேர். நீங்கள் பொய்ன்னு என்ன நினச்சிருப்பீங்க? இல்லாததுக்கு பொய், அவன் பொய் சொல்கிறான் சார். நம்ம பொய்ன்னு நினச்சிட்டு இருக்கிறோம், இல்லாததுக்கு பொய்ன்னு நினச்சிருப்போம். இல்லாததுக்கு பொய்ன்னு சொல்வது வேறு. தத்துவ ஞானத்தில் நீங்கள் படிக்கிற சித்தாந்தம் என்கிற தத்துவ ஞானத்தில் எது பொய் என்றால், நிலை மாற்றத்துக்கு உட்பட்ட பொருள் எல்லாம் பொய். அது நீங்கள் எதெல்லாம் பொருந்துமோ அதெல்லாம் வச்சுக்கலாம். நம்முடைய உடம்பு நிலை மாற்றத்துக்கு உட்பட்டது, இந்த உலகம் நிலை மாற்றத்துக்கு உட்பட்டது. எனவே உடம்பு பொய், நீ காணுகிற உலகம் பொய் ஆயிற்று.
சரி, அப்போ மெய் என்பது எது? மாறாத பொருள் எதுவோ அது மெய். எது மாறாதது? இறை என்கிற சத்து என்று இறைவனுக்கு பேர். சத்து பொருள் என்று சொல்லுவாங்க. அவன் மட்டும்தான் மாறாதவன். ஆனால் அவன் மாறாதவன் என்பது உண்மைதான். அந்த மாறாத தன்மையை நாம் நம்ம அறிவால் காணுவது ரொம்ப கடினம். பிறகு எப்போ தெரிஞ்சுக்கலாம்? அவன் அருள் கூட்டுவிக்குமானால் தெரிஞ்சுக்கலாம். அவன் அருளாலே அவன் தாள் வணங்கி தெரிஞ்சுக்கலாம். அவன் அருள் கூட்டலைன்னா நீங்கள் இறை என்கிற பொருளை அறிய இயலாது. அப்போ உலகத்தில் 2 பொருள் இருக்கிறது. பொய் ஒன்று இருக்கிறது, மெய் ஒன்று இருக்குது. மெய்ப்பொருளை காண்பதற்கு மெய்யின் துணை வேண்டும். பொய்ப்பொருளை காட்டுவதற்கும் அறிவதற்கும் நீங்குவதற்கும் அதுக்கு அந்த மெய் தான் வேணும். இறைவன் கருணை கூட்டி வச்சா தான் பொய்ன்னே தெரியும். இல்லைன்னா பொய்யை மெய்யாக நினச்சி மயங்கிடுவோம். இறைவன் கருணை நமக்கு கூட்டலைன்னா பொய்யானதெல்லாம் மெய்யாக நினச்சிக்கிட்டு மயங்கிடுவோம். அப்போ இந்த பொய்யெல்லாம் நம்மகிட்ட என்ன ஆகணும்? போகணும். அதுக்கு யார் வேணும்? குருநாதன் வரணும். அதான் திருவாசகம் சொல், பொய்யாயின எல்லாம் போய் அகல வந்தருளி மெய்ஞானமாகி மிளிர்கின்ற மெய்ச்சுடரே. பொய் போகன்னு சொல்ல, பொய்யாயின எல்லாம் 1 2 மொத்தமும் பொய்யாயின எல்லாம் போய் அகல வந்து அருளி மெய்ஞானமாகி மிளிர்கின்ற மெய்ச்சுடரே. மெய்ச்சுடர் உண்மையான மாறுபாடு இல்லாத சுடர். அது என்ன பண்ணுச்சு? எங்கிட்ட கிடந்த அறியாமையை நீக்குச்சு. அஞ்ஞானம் தன்னை அகல்விக்கும் நல்லறிவே. சிவபுராணத்துக்குள்ளே அவ்வளவு செய்திகள் கொட்டி கிடக்கிறது உள்ளுக்குள். அது நீங்கள் தத்துவ ஞானம் இந்த சித்தாந்தத்தை கொஞ்சம் கொஞ்சம் படிச்சுட்டு சிவபுராணம் பாருங்கள். நம்ம ஏற்கனவே சிவபுராணம் மனப்பாடம் பண்ணி வச்சுருப்போம். அப்போ படித்த அந்த பாட்டுக்கும் இதை கொஞ்சம் தெரிஞ்ச பிறகு படித்து பாருங்கள். உங்களுக்கே ஒரு வித்தியாசம் தெரியும். நேற்று இது நமக்கு தெரியாமல் போயிடுச்சு. ஏன்னா அது உண்மை பொருள் தெரியாமல் சும்மா படிச்சிட்டோம். அது மனப்பாடம் ஆயிடுச்சு. சரி சொல்லிக்கிட்டு இருந்தோம். இன்றைக்கி பொருள் தெரிந்து சொல்ல தொடங்குனீங்கன்னா ஒரு நாள் உங்களை அறியாமல் உங்கள் கண்ணில் கண்ணீர் வந்துடும். இந்த சாமி இத்தனையே பண்ணுது ஐயா, பெருமானே அப்படி நம்மளை அறியாமல் கண்ணில் கண்ணீர் வந்துடும். அதுதான் மெய்ப்பொருளுக்கான தன்மை. அதுதான் மெய்யை உணரும்போது கண்ணில் தண்ணி வந்துடும். அதுதான் மெய்ப்பொருளின் இலக்கணம். பார்த்து கொள்ளலாம். சரி, அப்போ பொய் காட்டி பொய் அகற்றி, அதுக்கப்புறம் போத ஆனந்த பொருளாம் மெய். அந்த மெய்க்கு என்ன இலக்கணம் சொல்கிறார் பாருங்க. போத ஆனந்த பொருளாம் மெய். அப்போ பொய்யை காட்டி இது பொய் என்று நீக்கி, அதுக்கப்புறம் உண்மை அறிவு அப்படிங்கிற வகையில் உண்மை அறிவு எப்படி ஆனந்தமான வடிவாக விளங்குகின்ற பரம்பொருளாகிய அந்த பொருளை காட்டுகின்ற மெய்கண்ட தேவரே. சிவத்தை காட்டுகின்ற ஏன்னா மெய்ப்பொருள் சிவம்தான். எனவே மெய்ப்பொருளை காட்டுகின்ற அவர் யார்? அறிவுக்குள்ள ஆனந்தமாக இருப்பவன். அறிவால் அனுபவிக்கப்படுகிற ஆனந்தம் சிவம். அறிவால், போதம்னா அறிவு, போதானந்தம் அறிவால் அனுபவிக்கப்படுகிற ஆனந்த பொருள் தான் மெய்ப்பொருள். எனவே போத ஆனந்த பொருளாம் மெய் காட்டும் மெய்கண்டாய். ஏன் அவருக்கு மெய்கண்டார்னு பேர்? மெய்யை காட்டியவர் என்பதனால் அவர் மெய்கண்டார். இதுதான் சிவம், இது சிவம் என்று மெய்யை அவர் யார்? குருநாதன் தான் காட்டுறான். எனவே குரு சிவத்தை காட்டியதுனால அவருக்கு பேர் என்ன ஆயிற்று? மெய்கண்டார் ஆயிற்று. மெய்யை காட்டினால் மெய்கண்டார். நாமெல்லாம் என்ன காட்டுவோம்? பொய்யை காட்டுவோம். அப்போ நமக்கு என்ன பேர் வச்சுக்கலாம்? பொய் கண்டார்னு பேர் வச்சுக்கலாம். ஆனால் வச்சுக்க மாட்டோம். நம்ம வச்சுக்கிட்டால் நல்லா தான் இருக்குது. பெயர் காரணத்தோடு கூடிய பெயராக இருக்கும். நம்மளாம் பொய் கண்டார்கள் அப்படின்னு பேர் வச்சுக்கிட்டால் நல்லா தான் இருக்குது. சரி, எனவே அவர் ஒருவர் மெய்யை காட்டினார், மெய் கண்டார். அப்படியே அந்த மெய். அப்போ அப்படியே இந்த வரி பாருங்கள். பொய் காட்டி பொய் அகற்றி. போதம்னா அறிவு. அறிவினால்
அனுபவிக்கப்படுகிற ஆனந்தம் மெய். எது மெய்ன்னு கேட்டால் அறிவால் அனுபவிக்கப்படுகிற ஆனந்தம் மெய். அது ஏன் அறிவால் அனுபவிக்கப்படும் சொன்னார்? இந்த கண்ணு காது மூக்கு வாய் என்கிற 5 கருவி வழியாக அனுபவிச்சிங்கன்னா அது பொய். ஏன்? ஐம்பொறி வாயிலாக அனுபவிக்கப்படுவது பொய், அறிவால் அனுபவிக்கப்படுவது மெய். அப்போ நமக்கு இந்த கருவியை விழுத்துட்டு அவனை அனுபவிக்கணும். கருவியை விட்டுட்டு எப்படிங்க அனுபவிப்பது அப்படின்னா அதைத்தான் ஆசிரியர் சொல்லி கொடுக்க போகிறாரு. அதுதான் ஞான சாத்திரம் உங்களுக்கு கற்றுத்தரப்போகிறது. எனவே கருவிகள் வழியாக பெறுகிற அனுபவம் பொய் அனுபவம், கருவி கடந்து பெறுகிற அனுபவம் மெய் அனுபவம். அந்த மெய் அனுபவத்தை தருபவன்தான் குருநாதன். எனவே பொய் அப்போத ஆனந்த பொருளாம் மெய், அந்த மெய்யை காட்டும் மெய்கண்டாய் விண்ணப்பம். விண்ணப்பம் அப்படிங்கிறது அப்பர் வாக்கில் சொல்லணும்னா பொன்னா திருவடிக்கு ஒன்று உண்டு விண்ணப்பம். சுவாமி இந்த திருவடிக்கு ஒரு விண்ணப்பம் அப்படின்னு கேட்குறார். என்னப்பா அப்படின்னு பெருமான் கேட்குறாரு. சில கேள்வி கேட்கணும், நான் கேட்கலாமா அப்படின்னு கேட்குறார். விண்ணப்பம் ஐயா சொல்லார். விண்ணப்பம் என்ன? பொய் காட்டா மெய்யா. எனவே உங்கள் திருவடிக்கு நான் ஒரு விண்ணப்பத்தை வைக்கிறேன் பெருமானே, மெய்ப்பொருளை காட்டுகின்ற மெய்ஞான குருவே. அதான் பொய் காட்டா மெய்யா, உண்மையை காட்டுகின்ற மெய்ஞான வடிவமாக இருக்கிற குருநாதனே, திருவெண்ணெய்நல்லூர் என்ற திருத்தலத்தின் வித்தக அப்படி கூட செய்யல. வித்தக வித்தகா நம்ம பொருள் செய்யும்போது வித்தகா, மெய்கண்ட வெண்ணெய்நல்லூர் வித்தகா அப்படின்னு சொல்லுவோம். இப்போ வித்தகம் என்றால் சதுரப்பாடுன்னு பேர், சதுரப்பாடு. அப்போ வெண்ணெய்நல்லூரில் தோன்றிய மெய்கண்ட தேவரே, உங்கள்கிட்ட நான் கேள்வி கேட்கணும். அதுக்கு கேள்வி வினான்னு சொல்லாமல் சுத்த வினான்னார். அப்போ வினாவில் வேறு அசுத்த வினா வேறு இருக்கா என்ன? அது என்ன சுத்த வினா அப்படின்னா, அறிவு தூய்மையாகும் பொருட்டு சில வினா கேட்குறேன் பெருமானே, எனவே அந்த வினா சுத்த வினா ஆயிற்று. என் அறிவுக்குள்ளே அழுக்கு இருக்குது, அந்த அழுக்கு நீங்கிறதுக்கு உங்கள்கிட்ட கேள்வி கேட்கலான்னு தோணுது. கேட்கலாமா அப்படிங்கிறார் குருநாதனம்லாம். கொஞ்சம் வேலையாக இருக்கிறேன், அப்புறமேல் கேளு, நாளைக்கு வா, இல்லைன்னா ஒரு மாதம் கழிச்சு வா அப்படின்னு சொல்லலாம் இல்லையா? அப்படி இல்லை. இப்போ கேட்டவுடனே என்னப்பா வேணா, உட்கார் உட்கார் பக்கத்தில் உட்கார், சரி கேளு அப்படின்ட்டார். அப்படியே திருவடியை பணிஞ்சு குருநாதர் பக்கத்தில் மாணாக்கன்னு உட்கார்ந்தாச்சு. ஐயா நீதான் கேட்டு அருள், நீங்கள் காதில் என் வினாவை கேட்டுட்டு எனக்கு அருள் செய்யணும், திருவாய் மலர்ந்து அருள வேண்டும் அப்படின்னு ஒரு விண்ணப்பத்தை வச்சார். மாணாக்கனை உற்று நோக்குகிறார் ஆசிரியர். அதுக்குள்ளே ஒரு 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 புரிதல் உள்ளே நடந்துச்சு. சரி என்னப்பா கேள்வி அன்னார். இப்போ மீண்டும் மாணாக்கன் கேட்குறார். சாமி மீண்டும் ஒரு சின்ன விண்ணப்பம். என்னப்பான்னார். இல்லை எனக்கு தோன்ற கேள்வி பூரா கேட்டலாமா, இல்லை ஒன்றொன்னா கேட்கட்டுமா? நாமளாக இருந்தால் என்ன சொல்லுவோம்? ஒன்றொன்னா கேளப்பா. ஏன் நீ மொத்தமாக கேட்டின்னு வச்சுக்குவேன், நான் மறந்துடுவேன். அதனால் நீ ஒன்றொன்னா கேளு அப்படின்னு சொன்னால் சரி. இதுக்கு இப்போ நீங்கள் நீங்களே இப்போ ஒரு 10 கேள்வி கேட்குன்னு வச்சுங்களேன். ஐயா 1வது கேள்வி, 2வது கேள்வி, 3வது கேள்விமே நீங்கள் ஒன்றுன்னு சொல்லும்போது எனக்கு ஒன்று ஞாபகம் இருக்கும். ஓ இதுதான் நான் பதில், இதுதான்மே 2 தான். நீங்கள் 3 4ன்னு போகும்போது நீங்கள் முதல் கேள்வி என்ன கேட்டீங்கன்னு மறந்துடுவேன். திருப்பி 10 கேள்வி கேட்டு முடிச்சோன்னே நான் கேட்பேன், முதல் கேள்வி என்ன கேட்டீங்க? அதுக்கு பேசாமல் ஒன்றொன்னா கேள்வி சொல்லியிருக்கலாமா இல்லையான்னு மனசுக்குள்ளே நினச்சிக்குவீங்க, நேரில் சொல்ல மாட்டோம். ஏன் அது ஏன் வம்பு சொல்லாமல் விட்டா என்ன பண்ணுறதுன்னு. ஆனால் அந்த குருநாதர் அப்படிலாம் இல்லை. எப்படி கேட்கட்டுன்னு, அவர் திருவருள் நிரம்ப பெற்றவர் அல்லவா, நீ மொத்தமாக கேளுன்ட்டார். இப்போ அந்த குறிப்பு இந்த பாட்டில் இல்லை. இப்போ விண்ணப்பம் சொன்னார், சரி சொல்லப்பான்ட்டார். சொல்லுப்பான்னு சொல்லி முடிக்கும்போது ஒரு சின்ன உரையாடல் நடந்திருக்குமா இல்லையா? எங்கிட்ட இருக்கிற மொத்த கேள்வியும் கேட்கட்டுமா, ஒன்றொன்னா கேட்கட்டுமா அப்படின்னு கேட்டால், இல்லை இல்லை நீ மொத்தமாக கேளு அப்படின்னு சொன்னோடனே அவர் மொத்தத்தையும் கேட்குறார். அதுதான் 2வது பாட்டு. இப்போ குருநாதன் மாணாக்கனை பார்த்து உன் வினாக்களை கேள் அப்படின்ட்டார்.
இப்போ அவர் வேணா கேட்குறார். 2வது பாட்டு ரொம்ப முக்கியமான பாட்டுங்க. முதல் பாட்டும் முக்கியமான பாட்டு, குருனா யார் என்பதற்கு. 2வது பாட்டு அவர் இந்த நூலில் என்ன கேள்வி கேட்டிருக்கிறார் என்கிற பாட்டு பாருங்கள். ஆறாறு தத்துவம் ஏது, ஆணவம் ஏது, அன்றேதான் மாறா வினை ஏது, மற்ற இவற்றின் வேறு ஆகா நான் ஏது, நீ ஏது, நாதன் நடம் அஞ்செழுத்து தான் ஏது, தேசிகனே சாற்று. குருநான்கிட்ட விண்ணப்பிக்கிறார். சுவாமி, நீங்கள் சிவஞான போதம் பாடம் நடத்தும்போது கேட்டுக்கிட்டே இருந்தோம். இடையில கேள்வி கேட்க வேண்டான்னு குறித்து மட்டும் வச்சேன். எது பாடம் நடத்தும்போது நம்ம கேள்வி கேட்டால் நீங்கள் உங்கள் அந்த அருள் ஞானத்தில் தடை வந்துடக்கூடாதுன்னு நான் கேள்வி குறித்து மட்டும் வச்சேன். அதில் முதல் கேள்வி, 36 தத்துவம் 36 தத்துவம்னு சொல்கிறீங்களே, அப்படின்னா கொஞ்சம் எளிமையாக கொஞ்சம் சொல்லுங்கள் சார், எனக்கு புரிகிற மாதிரி. அது முதல் கேள்வி. 6 தத்துவம் ஏது? 6 36. இது 36 சைவ சித்தாந்தம் 36 தத்துவங்களை தன்னகத்தே கொண்டு இருக்கிறது. ஏனைய தத்துவ ஞானங்கள் 36 தங்கிட்ட வச்சிருக்கல. 1 2 3 5 10 15ன்னு வேறு வேறு எண்ணிக்கையில் தான் அவங்கெல்லாம் ஏற்றுக்கொண்டு இருக்கிறார்கள். 36 தத்துவத்தை முழுமையாக தன்னகத்தே கொண்டிருக்கிற ஒரே ஒரு சமய நெறி சைவ நெறி மட்டும்தான், சித்தாந்த நெறி மட்டும்தான். இதை நீங்கள் எப்போ தெரிஞ்சுக்கலாம்? 14 சாத்திரத்தையும் படித்தா தெரிஞ்சுக்கலாம். நாம் 6 தான் படிக்க போகிறோம். அதுலேயே ஒரு வாரம் நம்ம தெரிஞ்சுக்கலாம். எனவே எல்லா சமயங்களும் இந்த 36ஐயும் ஏற்றுக்கொள்ளவில்லை. அவங்கவுங்க ஒவ்வொரு இடத்துல நின்றுக்கிட்டாங்க, அதுக்கு மேலே இல்லைன்ட்டாங்க. அது பின்ன வரும்போது நம்ம தெரிஞ்சுக்கலாம், எங்கெங்கே இருக்குதுன்னு பார்த்துக்கலாம். இப்போ ஒரு செய்தியாக மட்டும் வச்சுக்கோங்க. அப்போ 6 தத்துவம் ஏது? முதல்ல அந்த 36ன்னு சொல்கிறாங்கல்ல, அதை பேரெல்லாம் முதல் சொல்லுங்கள் சாமி அப்படின்னு முதல் கேள்வி. 2வது கேள்வி, ஆணவமலம் ஆணவமலம் என்கிறார்களே, அப்படின்னா என்ன? ஆணவம் ஏது? 3வது கேள்வி, அன்றேதான் மாறா வினை ஏது? இந்த சித்தாந்தம் படிக்கிறவங்கெல்லாம் அவ்வப்போது சொல்கிற பதில் அல்ல வினைப்பயனுங்க. வினைப்பயன் எப்போ கேட்டாலும் வினைங்கிறாங்க. அப்படின்னா தான் என்ன சாமி, அந்த வினையை தான் கொஞ்சம் சொல்லுங்களேன்னார். எனவே வினை என்றால் என்ன? இது 3வது கேள்வி. 4வது கேள்வி, நான் யார் சுவாமி? நான் யார்? இப்போ நீங்கள் குருநான்கிட்ட போய் நான் யாருன்னு கேட்டால் அது தெரியாமல் இங்கே வந்துட்டு நம்மளாம் தான் கேட்பனா இல்லையா? எங்கிட்ட வந்து நீங்கள் நான் யாருன்னு கேட்டால் அது நீதாப்பா சொல்லணும். பேர் என்ன, எங்கேருந்து வர, ஊர் என்ன, அட்ரஸ் என்ன, நீ தான் சொல்லணும். எங்கிட்ட வந்து நான் யாருன்னு கேட்டால் நான் என்ன சொல்லுவேன்? இது உலகியல்ல. ஆனால் தத்துவ ஞானத்தில் இந்த கேள்வி மிகப்பெரிய கேள்வி. இந்த கேள்வியை எல்லாருக்கும் இந்த கேள்விக்கான தேடல் வராது. யாருக்கு வரும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, பல பிறப்பில் புண்ணியத்தை செய்து குவிச்சு வச்சுருக்கான் பாருங்கள், அவனுக்கு தான் இந்த தேடலே வரும். மற்ற ஆளுக்கெல்லாம் என்ன வராது. அட போயா நான் யாருன்னு என்னைய கேள்வி. எனக்கு எங்கள் அப்பா இருக்குது, எங்கள் அம்மா இருக்குது, தாத்தா இருக்கிறாரு, இந்த சொத்து இருக்குது, நிலம் இருக்குது, இது இருக்குது, அது இருக்குது, இதுதான் நான் அப்படின்னு அப்படியே நின்றுக்குமே ஒழிய இதெல்லாம் நான் இல்லைங்கிற கேள்வியே வராது நமக்கு. நான் யாருங்கிற கேள்வி நான் ஏன் கேட்கணும்பா? எதுக்கு கேட்கணும்? எனக்கு நான் யாருன்னு தெரியுமே. நான் தான் முதல்வர், நான் தான் ஜனாதிபதி, நான் தான் கவுன்சிலர், நான் தான் எம்எல்ஏ, நான் தான் பிரின்சிபல். எனக்கு என்னைய சந்தேகம்? உனக்கு சந்தேகமுக்கு நீ கேட்டுக்கின்றான். ஆக நீங்கள் சொல்லுகிற எதுவும் உங்களுடையது அல்ல. ஏன்? நேற்று ஒரு முதல்வர் இருந்தால் இன்றைக்கி வேறு முதல்வர் வந்துட்டார், நாளைக்கு இன்னொருத்தர் வருவார். அப்போ நீ முதல்வராக என்ன? நேற்று வரைக்கும் தானே, இன்றைக்கி இல்லையே. இன்றைக்கி இருக்கு, நாளைக்கு இருப்பீங்களா? இல்லையே. நேற்று நீங்கள் முதல்வர் இல்லையே, இன்றைக்கி முதல்வர், நேற்று நீங்கள் முதல்வர் இல்லையே. ஆமாம், அப்போ நீங்கள் முதல்வராக என்ன? முதல்வர்னால் எப்பவும் முதல்வராகவே இருந்திருக்கணுமா இல்லையா? அப்போ நீங்கள் இன்றைக்கி தான் முதல்வர், நேற்று இல்லை. நேற்று இருந்தவருக்கு நேற்று தான் இருந்தீங்க, இன்றைக்கி இல்லை.
அப்போ நான் முதல்வர் என்பது எனக்கு தற்காலிகமான பேர். அப்போ நான் யார் சார்? எனக்கு ஒரு அம்மா அப்பாலாம் 4 நட்சத்திரம் பார்த்து ஒரு பேர் வச்சுருக்கிறாங்க சார், அதுதான் நான். செத்த அன்னைக்கு அந்த பேரை நீக்கிடுறாங்கல்ல, அப்போ உங்கள் பேர் என்ன? செத்த உடனே என்ன பேர் வைக்கிறோம்? பிணம் என்று தானே பேர் வைக்கிறோம். செத்து போனதுனால அவர் பேரை சொல்லி அவர் செத்துட்டாருன்னு சொல்கிறான். செத்தாச்சு, பாடி எப்போ எடுக்க போகிறீங்க? பேரை கூட சொல்லலை, பாடி எப்போ எடுக்க போகிறீங்கன்னு கேட்பான். அப்போ நமக்கு வச்ச பேர் எப்போ போயிடுச்சு? உசுறு போகணுன்னு கூடவே போயிடுச்சு. அப்போ அந்த பேரா நீங்கள் இல்லை, இந்த பேர் நீங்கள் இல்லை, நீங்கள் வகித்த பதவி உங்களுது இல்லை. அப்போ நான் யாரையா தேடு கண்டுபிடி அப்படின்னு விட்டுட்டாங்க. அதனால் இந்த தேடல் எல்லாருக்கும் வராது, மறந்துடாதீங்க. நான் யார் என்ற கேள்வி கேட்கணுங்கிற அறிவு அவ்வளவு சீக்கிரம் வராது. அப்படி வாய்க்குமானால் அதற்கு கொஞ்சம் தவம் செய்யணும். தவம், நல்ல தவம் செஞ்சால் தான் நல்ல குருநான்கிட்ட போய் உண்மையான பதிலை கண்டுபிடிக்கலாம். இல்லைன்னா மயக்கத்துக்குரிய ஆளோடு சேர்ந்துக்கிட்டு இதுதான் நான் மயங்கி நின்றுவோம். அதில் வேறு ஒரு வம்பு இருக்குது, அந்த வம்பை பின்னாடி பார்ப்போம். நம்ம எல்லாருமே சரி எனக்கு அந்த ஆராய்ச்சி வந்துருச்சு சார், நான் யார்னு தேடிட்டு இருக்கிறேன் சார் அப்படின்னு சொல்லி போட்டு கடைசியில் போய் எங்கே போய் ஒரு ஆளை போய் பிடிச்சுன்னே அவர் சொன்னார் இதுதான் நீனார், குருநாதா அப்படின்ட்டேன். அவர் சொன்ன விடையில் எனக்கு அவ்வளவு மகிழ்ச்சி. ஏன்? அவர் சொன்னார் நீ தான் கடவுள்னு சொன்னார். கடவுள் தான்யா நீ தான்யா கடவுள்னார். ஆஹா குருநாதா அப்படின்னு என்னாச்சு, காலில் விழுந்து கும்பிட்டு காணிக்கெல்லாம் கொடுத்துட்டு வந்தாச்சு. இப்போ யார்? நான் கடவுள். இந்த உண்மை தெரியாமல் நான் இத்தனை நாளாக இருந்துட்டேனே அப்படின்னு இருப்பீங்க. அப்படி எப்போவாது வந்து சிக்கின பிறகு இன்னும் கொஞ்ச நாள் கழித்து இந்த சித்தாந்தத்தை படிக்கிற வாய்ப்பு இது கிடச்சிதுன்னா அப்போ தான் தெரியும், ஐயையோ இத்தனை நாளாக ஏமாந்து போயிட்டனேன்னு தெரியும். அது வரைக்கும் தெரிய போகிறதில்ல. அப்பப்போ அது பெருசாகவே தெரியும். இது மிகப்பெரிய இடம். அதை பற்றி மாணாக்கர் கேட்குற நான் யார் அப்படின்ட்டு. சரி, இது எத்தனாவது கேள்வி? 4வது கேள்வி. 6 தத்துவம் ஏது? 1. 2வது கேள்வி ஆணவம் ஏது? 3வது கேள்வி அன்றேதான் மாறா வினை ஏது? நீங்கள் அன்றேதான்ங்கிற சொல்லு ஞாபகத்துக்கு வரலைன்னா கூட வினைனா என்னன்னு கேட்டுக்கிறார். 4வது நான் யார்? 5வது கேள்வி நீ யாரியா? வாயா வா, என்னையே பார்த்து யாருன்னு கேட்குறியா நீ? உன்னை இவ்வளோ தூரம் உள்ளே விட்டதே தப்பு, இவ என்னை பார்த்து நீ யாருன்னு கேட்குறியா? இங்கே யாராங்க வாங்க பிடிச்சிக்கோ வெளியே விடுறா முதல்ல அப்படின்னு சொல்லிடலாமா இல்லையா? நாமளாக இருந்தால் அப்படித்தான் சொல்லியிருப்போம். எங்கிட்டயே வந்துட்டு என் வீட்டுக்கே வந்துட்டு என் முன்னாடி உட்காந்து நீங்கள் யாருன்னு கேட்குற அப்படித்தானே அப்படின்னு நாமளாக இருந்தால் கோச்சிக்குவோம். குருநாதன் கோச்சிக்கல, புன்முறுவல் பூத்தார். சபாஸ், அருமையான கேள்வி கேட்டு நீ எவ்வளோ நல்லா பாடம் கேட்டுக்கன்னு தெரிஞ்சுக்கிட்டேன். ஒரு கேட்க குருநாதருக்கு மகிழ்ச்சி. 36 தத்துவம் ஏது? ஆணவம் ஏது? வினை ஏது? நான் ஏது? குருநாதா நீ யார் சாமி அப்படின்னு. சரி, அடுத்தது அவனர் அடுத்த கேள்வி கேட்குறாரு. இந்த திருநடனம் சொல்லி நடராச பெருமான் கூத்தாடுறார் இல்லையா, அந்த கூத்தை பற்றி கொஞ்சம் சொல்லுங்கள் சாமின்னார். சரி, நடனத்தை பற்றி சொல்லணும். சரி, அடுத்தது அப்புறம் மந்திரம் அப்படின்னு வரும்போது 5 எழுத்து மந்திரம்தான் மந்திரம்னு சொல்கிறாங்களே, அந்த 5 எழுத்தை பற்றி கொஞ்சம் சொல்லுங்கள். அவ்வளோதானாப்பா? அவ்வளோதான் சாமி இப்போதைக்கு. நம்ம எப்போவுமே அப்படி தான் ஒரு இக்கு வச்சுக்குமா இல்லையா? இப்போதைக்கு எப்போ அவனுக்கு போதும், இப்போதைக்கு போதும், அப்புறம் வேணும்னா கேட்டுக்கிறேன் அப்படி தானே சொல்லுவோம். அந்த மாதிரி இப்போதைக்கு என் கேள்வி அவ்வளோதான் சாமி. ஏன் நீங்கள் விடை சொன்ன பிறகு ஏதாவது சப்டிவிஷனில் கேள்வி வந்தாலும் வரலாம், நீங்கள் சொல்லுங்கள் பார்த்துக்கலாம். இதை சொல்லுங்கள், அப்புறம் ஏதாவது தோணுச்சுன்னா அப்புறம் கேட்டுக்கிறேன் அப்படிங்கிற முறையில் மாணாக்கன் சொல்லியாச்சு. இப்போ குருநாதர் மாணாக்கன் 2 பேருடைய உரையாடல். மாணாக்கன் குருநாதர்கிட்ட தன் விண்ணப்பத்தை சொல்லியாச்சு. மொத்தம் 7 கேள்வி கேட்டிருக்கிறார். ஆக நீ ஏது, நான் ஏது, நீ ஏது, நடம் ஏது, 5 எழுத்து தான் ஏது,
தேசிகனே. தேசிகன்னா குருநாதன் அர்த்தம். ஆசிரியன், தேசிகன் இதெல்லாம் ஒரே பொருளை குறிக்கக்கூடிய வேறு வேறு சொற்கள். எனவே தேசிகன் அப்படின்னா இறை அனுபவத்தில் திளைத்து நிற்பவன் அர்த்தம். அது நீங்கள் அதனால தான் நீங்கள் ஒரு குறிப்பு பார்த்தீங்கன்னா தெரியுங்க. பரிமேல் அழகருடைய உரை குறிப்பில் பார்த்தீங்கன்னா ஒரு அழகான குறிப்பு இருக்குது. கற்று ஈண்டு மெய்ப்பொருள் தலைப்பட்டார் மற்ற ஈண்டு வாரா நெறி. இது குறட்பால் இருக்கக்கூடிய ஒரு செய்தி. கற்று ஈண்டு மெய்ப்பொருள் தலைப்பட்டார் மற்ற ஈண்டு வாரா நெறி. அந்த குறட்பாவுக்கு பரிமேல் அழகருடைய உரை எடுத்து பாருங்கள். கற்று என்பதற்கு அவர் என்ன கொடுத்துருக்காரு தெரியுங்களா? அனுபவமுடைய தேசிகன்பால் கேட்டு. கற்றுனா நாம் என்ன நினச்சிருப்போம்? படிக்கிறதுன்னு நினச்சிக்கிட்டோம். இல்லை, அனுபவமுடைய தேசிகன். வெறும் தேசிகன் இல்லை, அனுபவமுடைய தேசிகனிடத்தில் கேட்டல். அதுக்கு பேர் தான் கற்றுன்னு பேர். அப்படி அனுபவம் உடைய தேசிகனிடத்தில் கேட்டு சிந்தித்து தெளிகின்றவர்கள் ஞான நிட்டைக்கு செல்வார்கள். அவங்க மீண்டும் மண்ணுக்கு வரமாட்டாங்க. மற்ற ஈண்டு வாரா நெறி. நம்ம சமயத்தில் தோன்றிய பெரியவர்கள் எத்தனை பெரிய கொடையை கொடுத்துருக்காங்க தெரியுமா? நமக்கு அந்த அந்த இறை சிந்தனையும் இந்த தத்துவ ஞானமும் அவ்வளோ பெரிய நுட்பங்களை உலகத்தில் எங்கே தேடினாலும் கிடைக்காத அந்த பொக்கிஷம் நம்ம மண்ணில் நமக்கு கிடைத்திருக்கிற வாய்ப்பு. அது நீங்கள் போக போக தெரிந்து கொள்ளலாம். அந்த வகையில் இப்போ குருநாதன்கிட்ட இவர் கேட்டார், வினாவை சொல்லுப்பான்ட்டார், சொல்லி முடிச்சுட்டார். தேசிகனே சாற்று. சாற்றுதல்னா சொல்லுதல்னு பேர். குருநாதா கூறி அருள்வீராக அப்படின்ட்டாச்சு. இப்போ ஆசிரியர் மாணாக்கனுக்கு விடை சொல்ல போகிறார். அடுத்த பாட்டு எண் 3. அந்த பாட்டில் என்ன செய்தி சொல்கிறாருன்னு பாருங்கள். பக்கம் 8. உள்ளபடி இத்தை உரைக்க கேள். உள்ளபடி இத்தை உரைக்க கேள். உந்தனக்கு வள்ளல் அருளால் அன்று வாய் மலர்ந்து. வள்ளல் அருளால் அன்று வாய் மலர்ந்து தெள்ளிய சீர் ஆகமங்கள் சொன்ன அடைவிலே ஆனந்த யோகம் நிகழ் புதல்வா உற்று. குருநாதர் சொல்கிறாரு, நீ மிகச்சிறந்த வினாக்களை கேட்டிருக்கிறார். மகிழ்ச்சி. உனக்கு நான் இப்போ விடை சொல்ல போகிறேன். சொல்கிறேன்னு சொல்லும்போது குருநாதர் என்ன சொல்லணும்? நான் சொல்கிறேன், பேப்பர் எடுத்துக்க, பேனா எடுத்துக்க, குறிச்சிக்க. அப்படி தானுங்க சொல்லணும். நான் சொல்கிறேன்னு தானே சொல்லணும். ஆனால் அவர் அப்படி சொல்லலை. என்ன தெரியுமா சொன்னார்? இந்த வரிகளை பாருங்கள். நீ கேட்டிருக்கிற வினா அருமையான வினா. எனவே உனக்கு இந்த 7 வினாக்களுக்கான விடையை நான் உள்ளதை உள்ளவாறு சொல்கிறேன். உள்ளபடி இத்தை உரைக்க கேள். உள்ளபடி அப்படின்னா என்ன அர்த்தம்? கூட்டியோ குறைச்சோ சொல்லாமல் உள்ளதை உள்ளவாறு சொல்லணும். அது பேர் நடுநிலை என்று பெயர். பெரும்பாலும் நடுநிலையோடு ஒரு சொல்லுவது ரொம்ப கடினமுங்க. நீங்கள் நடுநிலையோடு எப்போ சொல்ல முடியும் தெரியுங்களா? இறைவனை சார்ந்திருந்தால் மட்டும்தான் நடுநிலையோடு சொல்ல முடியும். இறைவனை சாராத பொழுது நாம் ஏதாவது ஒரு பக்கம் சாஞ்சி தான் சொல்லுவோம். இன்றைக்கி பெரும்பாலும் அப்படி தான். இன்றைக்கி நாம் காணுகிற பத்திரிகைகள், காணொளி காட்சிகள் எல்லாம் ஏதாவது ஒரு சார்பு எடுத்துக்கொண்டு அந்த சார்புக்கு தக்கவாறு தான் சொல்லும். நீங்கள் நடுநிலையோடு இருந்து காண்பது ரொம்ப கடினம். இந்த பத்திரிக்கை இப்படி சொல்லிச்சே, இந்த தொலைக்காட்சி இப்படி சொல்லிடுச்சு, அப்படி மொத்தமாக எல்லாரும் அவங்களுக்கு தக்கவாறு சொல்லிவிடுவாங்க. நீங்கள் போய் பார்த்துட்டு அன்னப்பறவை மாதிரி தண்ணியை விட்டு போட்டு பாலை எடுத்துக்கணும். ரொம்ப கஷ்டமான செயல். ஏன்னா பார்க்குற செய்தியெல்லாம் பொய்யும் மெய்யும் கலந்து தான் இருக்குது. எது மெய் எது பொய்ன்னு தெரியாத அளவுக்கு செய்தி இருக்குது. நீங்கள் கண்டுபிடிச்சி பார்க்குறக்குள்ளே நம்ம டயர்டாகிடும். ஏன்
என்னையா இப்படின்னா அந்த பக்கம் திரும்பினா அவன் இப்படி நேர் மாறா சொல்கிறானே, இதை நம்பட்டுமா அதை நம்பட்டுமா, பார்க்குறேன் இனிமேல் தொலைக்காட்சியை பார்க்கறதுல போப்பா அப்படின்னு ஆஃப் பண்ணி வேணால் வச்சுக்கலாம். அவ்வளோதான் இன்றைக்கி இருக்கிற நிலைமை. கேட்டால் எல்லாமே நடுநிலையாளர்கள், நாங்கள்லாம் நடுநிலையோடு தான் செய்தியை தந்து கொண்டு இருக்கிறோன்னு பேருக்கு சொல்லுவாங்க. ஆனால் உள்ளுக்குள்ளே போய் பார்த்தீங்கன்னா அப்படி இல்லை. ஏன் இல்லை தெரியுங்களா? அவங்க இறைவனை தன் நெஞ்சில் கொள்ளாததுனால இல்லை. அவன் உள்ளுக்குள்ளே இருந்தான்னா உங்களால் நீங்கள் ஒரு சார்பு எடுக்க முடியாது. உள்ளதை உள்ளவாறு சொல்லிடலாம். அதனால் இங்கே சொல்கிறாரு, உள்ளபடி நீ கேட்ட கேள்விக்கெல்லாம் விடை சொல்ல போகிறேன். உள்ளபடி இத்தை உரைக்க கேள். கேள், நான் உனக்கு சொல்கிறேன் எப்படி கேட்கணும். உற்று கேள், கவனமாக கேள். இந்த உற்றுன்னு ஒரு வார்த்தை வச்சுருக்கிற கடைசியில், அது முன்னாடி சேர்த்தினா கவனமாக கேட்டுக்கொள்ளப்பா. நீ கேட்ட கேள்விகள் சாதாரணமான கேள்வி அல்ல, மிகப்பெரிய கேள்விகளை நீ கேட்டு இருக்கிறாய். எனவே உனக்கு நான் விடை சொல்கிறேன், நீ கவனமாக கேட்டுக்கொள் அப்படின்ட்டார். சரி, அப்படி சொல்கிற அவர் என்ன சொல்கிறாருங்கிறத ரொம்ப முக்கியமாக உனக்கு சொல்கிறேன், கவனமாக கேட்டுக்க. வள்ளல் அருளால் அன்று வாய் மலர்ந்து தெள்ளிய சீர் ஆகமங்கள் சொன்ன அடைவிலே. ஆகமம் வந்துருச்சாங்க. முதல்ல காப்பு செய்யல சொன்னார், வன்மை தரும் ஆகம நூல் வைத்த பொருள் வழுவா. அங்கே ஆகம நூல் வச்சு குறிப்பு கொடுத்தார். இப்போ குருநாதர் சொல்கிறாரு, நீ கேட்ட கேள்விக்கெல்லாம் பதில் எங்கே இருக்குது தெரியுமா? சிவபெருமான் அருளிய ஆகமங்கள் என்று சொல்லப்பெறுகிற நூலுக்குள் நீ கேட்ட கேள்விக்கெல்லாம் விடை இருக்கிறது. நீ இப்போ எத்தனை கேள்வி கேட்டிருக்கிறாயோ அதற்கெல்லாம் விடை இறைவன் அருளிய ஆகமம் என்ற நூலில் இருக்கிறது. அந்த நூலில் இருப்பதை உனக்கு உள்ளதை உள்ளவாறு சொல்லிடுறேன், நீ கவனமாக கேட்டுக்க. இதுதான் செய்தி. ஆனால் அதை சொல்ல வரும்போது அவர் எப்படி அந்த அந்த வார்த்தைகளை எப்படி தொடர் எடுக்கிறார் பாருங்கள். வள்ளல் அருளால். இங்கே சிவபெருமான்னு நேரடியாக சொல்லலை, வள்ளல்னர். சிவபெருமான் வள்ளலாயா? வள்ளல்னா கடையேழு வள்ளல்கள் நமக்கு தெரியும். சிவபெருமான வள்ளல்ங்கிறாரு, சரியாக தான் சொல்கிறாரா என்ன? அவர் கேள்வி எழுமானால், ஆம், சிவபெருமானை திருமுறைகள் வள்ளல் என்று குறிப்பிடுகிறது. ஏதாவது ஒரு இடம் சொல்கிறேன், மீதி நீங்கள் தேடி கண்டுபிடிச்சுங்க, சரிங்களா? மாணிக்க வாசகர் திருவாசகத்தில் வான் பழித்து இம்மண் புகுந்து மனிதரை ஆட்கொண்ட வள்ளல். சிவபெருமானை சொன்னார், வானுலகம் வேண்டாம், அங்கேயே விட்டுட்டு கீழே இறங்கி வந்து நம்மளை போல் இருக்கிற ஆட்களையெல்லாம் பிடிச்சிக்கணுங்கிறதுக்காக வந்து சிவலிங்க திருமேனி தாங்கி உட்கார்ந்துருக்கிறாராம். வான் பழித்து இம்மண் புகுந்து மனிதர்களாகிய நம்மை ஆட்கொண்ட வள்ளல் என்று திருவாசகம் சிவபெருமானை வள்ளல் என்று குறிப்பிடுகிறது. அதனால் சொன்னார், வள்ளல் அருளால், சிவபெருமான் அருளால் அன்று எப்போ மண்ணு மகேந்திர மதனில் சொன்ன ஆகமம் தோற்றுவித்து அருளியும் அல்லவா, அதை பிடிச்சிக்கங்க, அதை கொண்டு இங்கே வச்சுக்கோங்க. அன்று திருவாய் மலர்ந்து அருளிய தெள்ளிய சீர் ஆகமங்கள் சொன்ன அடைவிலே. சிவபெருமான் மகேந்திர மலை இருந்து சொன்ன ஆகமத்தில் நீ கேட்ட கேள்விக்கெல்லாம் விடை இருக்கிறது, நான் உனக்கு சொல்ல போகிறேன், நீ குறிச்சிக்கன்னார். இதில் என்ன நுட்பம் அப்படின்னு ரொம்ப கவனமாக பார்த்தீங்கன்னா, சொல்லுகிற குருநாதன் நான் சொல்கிறேன் எழுதிக்குப்பான்னு சொன்னால் போதும். யாராவது கோச்சுக்குவா போகிறோம்? குருநாதா எனக்கு கொஞ்சம் சந்தேகம் இருக்குது, கேட்கலாமா? கேட்டாச்சு. சொல்லும்போது நான் சொல்கிறேன் குறிச்சிக்கன்னு சொல்லாமல்ல, அதை விட்டு போட்டு அவர் என்னங்கிறாரு, நான் சொல்லலை, இறைவன் சொல்லியிருக்கிறான், அவன் சொன்ன நூலிருந்து உனக்கு சொல்கிறேன். எனவே நீ ஏதாவது உனக்கு ஒரு மகிழ்ச்சி இது வருமானால், குருநாதா என் கேள்வி பூரா விட சொல்லிட்டீங்க, ஆகா ஓஹோன்னு நீ பாராட்டினா, தம்பி நில்லு, இந்த பாராட்டலாம் அங்கே சொல்லியா, அவன் நூலில் இருக்குது, நான் சொல்லலை.
ஏன் நீ பாராட்டுகிற எந்த பாராட்டும் எனக்கானதல்ல. நான் புத்தகத்தில் இருக்கிறது தான் சொன்னேன். புத்தகத்தை சொன்னவன் அவன். எனவே நீ பாராட்டுறது அங்கே போய் பாராட்டு. இப்படி ஒரு குருநாதன் கிடைப்பானா என்ன? நினச்சி பாருங்க. நாம் கேள்வி கேட்டோம்னா பதில் தான் சொல்வார். எஸ் சார், இது எங்கே இருக்குது தேடி கண்டுபிடி போகும்பார். நமக்கு இருக்கிற குருலாம் எப்படி இருப்பார்? கேள்வி கேட்டுன்னா பதில் சொல்லியாச்சு. எங்க அது லைப்ரரி இருக்குல்ல, போ புத்தகத்தேடு கண்டுபிடி. அதையும் நானே சொல்லணுமா உனக்கு? இப்போ நீ எதுக்கு படிக்கிறதுக்கு வர? படிக்கிறதுக்கு தானே வர, போய் கண்டுபிடிப்போ அப்படின்றவார் நம்ம வாத்தியார். ஆனால் நமக்கு இந்த குருநாதர் என்ன சொல்கிறார்? நான் சொல்லலை, எனக்கெல்லாம் அந்த அறிவு இல்லை, சிவபெருமான் அருளிய ஆகமத்தில் இருக்குது. நீ கேட்ட கேள்விக்கெல்லாம் விடை ஆகம நூலில் இருப்பதை உனக்கு நான் சொல்கிறேன். எனவே நீ நான் சொன்னேன்னு நினச்சிக்காத, ஆகமத்தில் சிவபெருமான் சொல்லியிருக்கிறாரு. உன் 7 கேள்விக்கும் விடையை சிவபெருமான் அன்னைக்கே சொல்லி வச்சுட்டார். நீ இன்னைக்கு தான் கேள்வி கேட்குற, விடை அன்னைக்கே இறைவன் ஆகமத்தில் சொல்லிட்டாயான்னார். இப்போ குருநாதனுடைய பணிவு எப்படி இருக்குதுன்னு நீங்கள் இந்த பாட்டை வைத்து கொண்டு கண்டுபிடிச்சிக்கணும். சரி, இப்போ இந்த 3 பாட்டில் இப்போ நாம் ஒரு இதை விட்டு வெளியே நின்று பாருங்கள். இப்போ இது நூல் இதோடு வச்சுக்குவோம். இப்போ நான் வெளியே இருந்து ஒரு செய்தி ஒன்று பார்க்கணும். இந்த நூல் நமக்கு கொடுத்தவர் யார்? திரு அதிகை மணவாசகம் கடந்தார். இப்போ அவர் தானே நூல் செய்கிறார். இப்போ நாம் இவர் எப்படி செய்திருக்கணும் அப்படின்னு கேட்டால், நம்மளை போல் ஒரு ஆளாக இருந்தால் என்ன பண்ணியிருப்பார் தெரியுங்களா? இவர் நூலை எழுதும்போதே, முதல் பாட்டு எழுதும்போதே, இவருடைய மாணாக்கன் ஒருவன் வந்தான் என்னிடத்தில், குருநாதா சில கேள்வியெல்லாம் இருக்குது, கேட்கலாமான்னு கேட்டான். நானும் சொன்னேன், சரி கேளப்பான்னு சொன்னேன். உடனே இந்த மாணாக்குன்னு என்ன கேள்வியெல்லாம் கேட்டான். உடனே என்ன பண்ணேன், நான் சொன்னேன்னு எழுதிடுவேன். இப்போ நீங்கள் புத்தகம் எழுதுனா அப்படி தாங்க எழுதுவீங்க. நான் எழுதினாலும் அப்படி தான் எழுதுவேன். ஏன்? என்னிடத்தில் சில மாணாக்கர்கள் வந்து சில ஐயங்கள் கேட்டார்கள், அவங்களுக்கெல்லாம் நான் விடை சொன்னேன். திடீர்னு எனக்கு தோணுச்சு, இந்த மாதிரி நிறையா மாணாக்கருக்கு இந்த கேள்வி வருமே, அது ஏன் இந்த ஒரு பையனுக்கு சொல்லுவானே, ஒரு புத்தகமாக போட்டுட்டா எல்லாருக்கும் பயன்படுமே நினச்சி புத்தகமாக போட்டாச்சு. அதில் முன்னுரையில் என்ன எழுதுவேன், என்னிடத்தில் சில மாணாக்கர்கள் வந்து வினாக்கள் கேட்டார்கள், அவங்களுக்கு ஒவ்வொரு முறையும் சொல்லி கொண்டு இருந்தேன். இது மாதிரி நிறைய பேருக்கு வினா இருக்கும் போல் இருக்குது, இது புத்தகமாக கொடுத்தா எல்லாருக்கும் பயன்படும் தோணுச்சு, எனவே புத்தகமாக போட்டுட்டேன்னு எழுதிடுவேனா இல்லையா? அப்படி தான் எழுதுவேன். ஏன், நான் எழுதின புத்தகம் அப்படின்னு எழுதிடுவேன். ஆனால் இங்கே என்ன நடந்திருக்குன்னு கவனித்து பாருங்கள். உற்று நோக்குனீங்கன்னா ஒரு நுட்பம், அழகான நுட்பம் மறைஞ்சிருக்கிறது. எது? மெய்கண்டாட்ட நேரடியாக பாடம் கேட்டவர் அதிகை மணவாசகம் கடந்தார். இவர் தன் மாணாக்கருக்கு பாடம் நடத்துகிறார். அதுக்கு தான் அந்த நூல் செய்திருக்கிறார். அந்த நூல் செய்யும்போது தன் மாணாக்கன் என்னிடத்தில் வினா கேட்டான், நான் விடை சொன்னேன்னு நூலை எழுதாமல் தன்னை மாணாக்கன் ஆக்கி கொண்டு தன் குருநாதனை ஆசிரியராக நிறுத்தி இந்த நூலை செய்திருக்கிறார். அதிகை மணவாசகம் கடந்தார். அப்போ என்ன அர்த்தம்? நூலை கொடுக்குற ஆசிரியன் சொல்லுகிறான், எனக்கு கொஞ்சம் அறிவு கம்மி, என் குருநாதன் சொன்னதை உனக்கு நான் சொல்கிறேன்னு. எந்த வாத்தியாராவது அப்படி சொல்லுவாரா? சொல்லவே மாட்டோம்ங்க. அப்போ இது என்ன தெரியுதுன்னா, ஒரு தன்முனைப்பில்லாத ஒரு மாணவன், ஒரு தன்முனைப்பில்லாத ஒரு ஆசிரியர், அப்படி இந்த பரம்பரை இருக்கிறது. எனவே மெய்கண்டாருடைய ஞான கருவூலத்தை வாங்கி கொண்ட மணவாசகம் கடந்தார். நான் சொன்னேன் என்று சொல்வதை விடுத்து என் குருநாதன் சொன்னதை சொல்லுகிறேன் என்று சொன்னார். உன் குருநாதருக்கு யார் சொன்னாருன்னு நாளைக்கு மாணாக்கன் கேட்டால் அது ஆகம நூலில் இருந்ததுன்னு என் குருநாதன் சொல்லும் போதெல்லாம் சொல்லுவார். சிவாகமத்தில் இருக்கிறது, சிவாகமத்தில் இருக்கிறது என்று அவ்வப்போது ஆகம நூலை என் குருநாதன் மேற்கோள் காட்டி காட்டி சொன்னார். எனவே என் குருநாதன் ஆகமத்திலிருந்து சொன்னது தான் எனக்கு. எனவே நான் நூல் செய்யும்போது தன்னை ஆசிரியனாகவும் தன் மாணாக்கனை மாணாக்கனாக வைத்து கொள்ளாமல் தன்னை மாணாக்கனாக வைத்து கொண்டு தன் குருநாதனை ஆசிரியனாக கொண்டு ஆசிரியர் ஒரு நூல் செய்திருக்கிறார். அதுதான் உண்மை விளக்கம் என்கிற நூல். இதை நீங்கள் ஒருவாறு சிந்திச்சு பார்த்தீங்கன்னா இப்படி கூட இருப்பாங்களா ஐயா? ஆம், அப்படித்தான் ஞான பரம்பரை இந்த மண்ணில் வாழ்ந்திருக்கிறது. சும்மா இல்லை. சிவஞானம் என்பது தன்னை இழப்பவனுக்கு தான் ஞானம் விளங்கி நிற்குங்க.
அவங்க தன்னை இழந்து நிற்பதனால அவங்களுக்கு ஞானம் விளங்கி நின்றது என்பதற்கு இந்த பகுதி ஒரு அருமையான சான்றாக நிற்கக்கூடிய இடம். சரி, இப்போ 3 பாட்டு நம்ம பார்த்துருக்கோம். முதல்ல குருநாவுக்கு வணக்கம், அவருடைய வினாவுக்கான விடை. இனி விடை சொல்ல போகிறார். இப்போ கேள்வி கேட்டதில் விடை சொல்ல தொடங்கணும். இதில் கூட நம்முடைய மனவாசகம் கடந்தார் நமக்கு செய்திருக்கிற உபாயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ 36 தத்துவத்தை பற்றி முதல் கேள்வி. 6 தத்துவம் ஏன், இதான் முதல் கேள்வி. இனி கேள்வி ஞாபகம் வச்சுக்கணும். 1ன்னா 6 தத்துவம் ஏது, 2 ஆணவம், 3 கன்மம், 4 நான், 5 நீ, 6 நடனம், 7 அஞ்செழுத்து. நம்பர் சொன்னால் ஞாபகத்துக்கு வர மாதிரி வச்சுக்குங்க, சரிங்களா? அப்போ ஒரு முதல் கேள்விக்கான விடை சொல்லணும். சொல்லும்போது இப்போ எடுத்தோடனே குருநாதர் என்ன பண்ணியிருக்கலாம் அப்படின்னு கேட்டால், தோன்றுகிற முறையில் முதல்ல நாதம், விந்து, சதாசிவம், மகேஸ்வரம், சுத்த வித்தை அப்படி 5 சொல்லி, அப்புறம் ஒரு 7 சொல்லி, அப்புறம் 24 சொல்லியிருந்தார்னா தோன்றும் முறையில் சொல்லியிருந்தால் சரியாக இருந்திருக்கும். ஆனால் ஆசிரியர் என்ன பண்ணுறாரு, அந்த முறையில் சொல்லலை. இப்படி என்ன பண்ணுறாரு, எடுத்த உடனே கீழேருந்து மேலே சொல்கிறார். ஏன் மேலேருந்து கீழே சொல்லலாம் இல்லையா அப்படின்னு ஒரு கேள்வி எழுமானால், மேலே சொல்லப்படும் போது அது ஒரு நுட்பமான பொருள், கண்ணுக்கு தெரியாத பொருள். கண்ணுக்கு தெரியாத பொருளை எடுத்து வச்சு முதல்ல சொன்னோம்னா, இவன் ஏற்கனவே கேள்வி கேட்டு மயங்கி கிடக்கிறான், அவனுக்கு பேர் இன்னும் கொஞ்சம் மயக்கம் வந்துடக்கூடாதுங்கிறதுக்காக அதை என்ன பண்ணிட்டாரு, அதை அப்புறம் பார்த்துக்குவோம், உனக்கு எது கண்ணுக்கு தெரியுமோ முதல்ல அதை சொல்கிறேன்ட்டார். அப்போ ஒரு நல்ல ஆசிரியன் எப்படி காட்டுவானா, அவனுக்கு என்ன தெரியுமோ தெரிந்ததை வைத்து கொண்டு தெரியாத பொருளை காட்டணும். அது ஒரு நடைமுறையில் ஒன்றுங்க. இன்றைக்கும் இதுக்கு அருத்தாபத்தி நியாயம் அப்படின்னு சொல்லுவாங்க. அருந்ததி நியாயம்னு ஒன்று சொல்லுவாங்க, தெரியுமா உங்களுக்கு? இந்த கல்யாணத்தும் போதெல்லாம் பார்த்தீங்கன்னா, கல்யாணத்தை முடிச்சுட்டு அருந்ததி பார்க்கணுன்னு சொல்லுவாங்க. அருந்ததி கண்ணுக்கே தெரியாமல் இருக்கும் அந்த நட்சத்திரம். அப்படி பார்க்கும்போது எப்படி காட்டுவாங்கன்னா, பாரு அந்த மரம் தெரியுதா, தெரியுது. அந்த பக்கத்தில் ஒரு கிளை தெரியுதா, தெரியுது. அந்த மரத்து கிளைக்கு நடுவில் அப்படியே பாரு, அங்கே ஒரு ஸ்டார் தெரியுதா, ஆமாம் அது இல்லை, அதுக்கு பக்கத்தில் பாரு. அப்போ எது உங்களுக்கு தெரியுதோ அதை அப்படி காட்டிக்கிட்டே வந்து காட்ட வேண்டியதை கொண்டு வந்து காட்டணும். அது மாதிரி நமக்கு தெரிஞ்சது எதுன்னு கேட்டால், நிலம், நீர், நெருப்பு, காற்று, ஆகாசம் 5 தான் நமக்கு தெரியும். 5 முதல்ல சொல்ல ஆரம்பித்தார். ஏன் இதை சொல்லி இதை புரிய வச்சு, இது தோன்றுவதுக்கு எது மூலம் தெரியுமா? நீங்கள் நினச்சிட்டீங்க நிலத்துக்கு மூலம் கிடையாது, நிலத்துக்கு நிலம்தான் மூலம், நீருக்கு மூலம் நீர் தான் மூலம். இல்லை, நிலத்துக்கு மூலப்பொருள் ஒன்று உண்டு, நீருக்கு மூலப்பொருள் உண்டு, காற்றுக்கு மூலப்பொருள் உண்டு. இந்த 5ம் கண்ணுக்கு தெரிகிற பொருள். இது தெரியாத போது சூக்குமத்தில் 5 நிலை உண்டு, அதற்கு ஒரு பேருண்டு. அப்போ இந்த நிலம் எதிலிருந்து தோன்றியது அப்படின்னு கேட்டிங்கன்னா, சித்தாந்தம் படிக்கலைன்னா நிலம் எதிலிருந்தும் தோன்றலை, நிலம்தான்றோம். சித்தாந்தம் படிச்சிங்கன்னா நிலம் என்பது நாற்றம் என்கிற தன்மாத்திரையிலிருந்து தோன்றுவதுன்னு சொல்லிடலாம். அப்போ கண்ணுக்கு தெரிகிற பொருளை சொல்லிட்டு அப்புறம் அதிலிருந்து படிப்படியாக மேலே கூட்டிகிட்டு போகிறார். 36 தத்துவத்தில் கடைசி 5 தத்துவங்கள் தான் நிலம், நீர், நெருப்பு, காற்று, ஆகாசம். இந்த 5ஐயும் முதல்ல எடுத்துக்கிட்டார். இதை வச்சு புரிய வச்சுட்டு அப்புறம் படிப்படியாக மேலே கூட்டிகிட்டு போகலாம். ஏன், மாணாக்கனுக்கு திகைப்பு இருக்காது என்பதற்காக. ஒருவேளை மாணவன் திகைச்சு நிற்கட்டும் அப்படின்னு நினச்சிருந்தா ஆசிரியர் என்ன பண்ணிப்பார், நாதம், விந்து, சதாசிவம், மகேஸ்வரம், சுத்த வித்தை. நாதம்னா என்ன? நாதம்னா நாதம்தான். குருநாதா புரியல குருநாதா, அதுக்கு நான் என்ன பண்ணட்டும்? என் வாத்தியார் அவ்வளோதான் சொன்னார், நானும் அவ்வளோதான் சொல்ல முடியும். நாதம்னா நாதம்தான் அப்படி சொல்லிட்டு எப்படி தெரிஞ்சு போகிறோம்? ஐயோ இவர்கிட்ட வந்து கேள்வி கேட்டுட்டு வந்து சிக்கிக்கிட்டோமே அப்படின்னு ஆயிருமா இல்லையா? அப்படின்லாம் இல்லை. அவருடைய நோக்கம் மாணாக்கனுக்கு புரிய வைக்கணும். ஏன், அப்போ தான் அவன் அடுத்த மாணாக்கனுக்கு போய் சொல்லி கொடுக்க முடியும். இது எப்படியாவது அடுத்தடுத்த தலைமுறைக்கு போகணும் அப்படிங்கிற ஞான கொடை
குருநாதன் உள்ளத்தில் இருந்ததுனால முதல்ல கேட்கிற மாணவன் புரிந்து கொள்ளுகிற வண்ணம் சொல்லணும்னு நினச்சார். அதனால் அவன் மிரண்டு போயிடக்கூடாது, பயந்து போயிடக்கூடாது. அவனுக்கு எது கண்ணுக்கு தெரியுமோ அதை முதல்ல எடுத்துக்கொள்ளலாம் என்று எடுத்துக்கொண்டு நமக்கு புரிய வைக்க போகிறார். அப்படி புரிய வைக்கிற முயற்சியில் அவர் முதல் எடுத்துக்கொண்டது 5 பூதத்தை எடுத்துக்கொண்டார். ஐம்பூதம் அப்படின்னு நமக்கு தெரியும். ஒவ்வொன்றுக்கும் நிலம், நீர், நெருப்பு, காற்று, ஆகாயம் என்பன ஐம்பூதம் என்று பெயர். யாருக்கு சந்தேகம் உண்டா? கோயிலில் போனீங்கன்னா 5 லிங்கம், பஞ்சலிங்கம்னு சில கோயில் எழுதி வச்சுருப்பாங்க. அப்பு நிலத்துக்குரியது, அதுக்குரிய பேர். அதுக்கப்புறம் நீருக்குரியது அப்புலிங்கம், வாயுலிங்கம், தேயுலிங்கம், ஆகாசலிங்கம் அப்படின்லாம் எழுதி வச்சுருப்பாங்க. பார்த்துருந்தீங்கன்னா தெரியும். சிவன் கோயிலில் நேர் மேற்கு பகுதியில், கிழக்கு நோக்கிய கோயிலாக இருந்தால் நேர் மேற்கு பகுதியில் 5 லிங்கம் இருக்கும். பஞ்சலிங்கம் அப்படின்னு போட்டு வச்சுருப்பாங்க. சில கோயிலில் இருக்கும், சில கோயிலில் இல்லாமல் கூட இருக்கலாம். நீங்கள் நினைவுக்காக வைக்க. அப்படி வரும்போது 5 இருக்கும். 5 நிலம், நீர், நெருப்பு, காற்றுன்னு பேர். ஐம்பூத தலங்கள்னு கேள்விப்பட்டிருக்கிறோமா? நிலம் காஞ்சிபுரம், திருவாரூர். நீர் திரு ஆனைக்கா. நெருப்பு அண்ணாமலை. காற்று காலத்தி. ஆகாயம் சிதம்பரம். ஐம்பூத தலங்கள்னு பேர். 5 பூதத்துக்கு 5 தலம். சரி, இப்போ அந்த 5 பூதம் அப்படிங்கிறத எடுத்துக்கொண்டு ஆசிரியர் நமக்கு சில உண்மையை சொல்ல போகிறார். அந்த பாட்டுக்குள்ளே போய் நாம் அந்த உண்மையை காணணும். அதற்கு முன்னாடி உங்கள் புத்தகத்தில் 4வது பக்கத்தில் பாருங்கள், ஒரு அட்டவணை கொடுத்துருப்பாங்க. புத்தகத்தில் 4வது பக்கம் ஒரு அட்டவணை இருக்கும். அந்த அட்டவணை மட்டும் எடுத்து வச்சுக்குங்க. அதில் அப்படியே பாருங்கள், மேல் வரிசையில் பாருங்கள், பூதங்கள், வடிவம், நிறம், எழுத்து, குறி, அதிதெய்வம், குணம் அப்படின்னு ஒரு வரிசையாக போட்டுக்கிறாங்க. அப்படியே கீழே பாருங்கள், மேலிருந்து கீழ், நிலம், நீர், தீ, காற்று, ஆகாயம் அப்படின்னு ஒரு அட்டவணை. இது இந்த அட்டவணை நம்ம பாட்டை படித்து தெரிஞ்சிக்க வேண்டியது. நாம் கொஞ்சம் இந்த அட்டவணை தெரிஞ்சுட்டு பாட்டுக்கு போகலாம். சரிங்களா? பாருங்கள், இப்போ நிலம் அப்படின்னு எடுத்துக்குவோம். அந்த நிலம், நீர், நெருப்பு, காற்று, இந்த மேலிருந்து கீழ் நம்ம படிக்கும்போதும் அதே மாதிரி படிக்கணும். மேலிருந்து கீழ் முதல்ல வடிவம்னு ஒன்று இருக்கிறது. அதுக்கு என்ன போட்டுக்கிறாங்க? நீருக்கு நாற்கோணம், நெருப்புக்கு அரைச்சந்திரன், பிறைச்சந்திரன் போட்டிருக்கிறாங்க. உண்மையாக அரைச்சந்திர வடிவம் அப்படின்னு வரணும். பிறைச்சந்திரன் போட்டிருக்காங்க. அதை நீங்கள் இப்படி போட்டிருக்கிறத கொஞ்சம் இப்படி பாதி போட்டுக்குங்க. இப்படி போட்டுக்கிறாங்க இல்லையா? அது நீங்கள் என்ன பண்ணலாம், இப்படி போட்டு இப்படி வச்சுக்கலாம். அரை வட்டமாக இப்படி போட்டு வச்சுக்கலாம் உங்களுக்கு குறிப்புக்காக. சரி, அரைச்சந்திர வடிவம். அதுக்கப்புறம் நீருக்கு அடுத்து நெருப்புக்கு முக்கோணம், காற்றுக்கு அறுகோணம், ஆகாயத்துக்கு வட்டம்னு போட்டாங்க. இப்போ நிலம் என்பதற்கு வடிவம் சொல்லுகிறார். இது எங்கே இருக்குது? சிவாகமத்தில் இருக்குது. நிலத்துக்கு வடிவம் உண்டு, நீருக்கு வடிவம் உண்டு, காற்றுக்கு வடிவம் உண்டு அப்படின்னு இறைவன் அருளிய ஆகம நூலில் இருக்கிறது. நமக்கெல்லாம் தெரியுங்க, காற்றுக்கு எடை உண்டு என்று கண்டுபிடித்தவர் ஒரு தமிழ்நாட்டு அறிஞர். படிச்சிருக்குமா பாடத்திட்டத்தில்? நினைவு இருந்தால் கண்டுபிடிச்சி வச்சுக்குங்க. காற்றுக்கு எடை உண்டு என்று கண்டுபிடிச்சது. காற்றுக்கு நிறம் உண்டுன்னு கண்டுபிடிக்கல, அவர் கண்டுபிடிச்சி காற்றுக்கு எடை உண்டுன்னு கண்டுபிடிச்சார். சரி, பார்த்துக்குவோம். இப்போ 4-5 பூதத்துக்கும் இப்போ அவர் சொல்வது வடிவம் சொல்லுகிறார். நல்லா பார்த்துக்கொள்ளுங்க. நிலத்துக்கு வடிவம் நாற்கோணம்னர். நாற்கோணம்னா என்ன? சதுரமும் நாற்கோணம் தான், செவ்வகமும் நாற்கோணம் தான். நிலம்னு சொன்னதுக்கு அவர் என்ன வடிவம் சொல்கிறார் ஆசிரியர்? நாற்கோணம்ங்கிறார். ஆனால் இது நம்புற மாதிரியே இல்லை. ஆனால் ஆகமம் சொல்லுது, நம்பித்தான் ஆகும். ஏன்? சாமி சொல்லி போட்டார். என்னங்க இப்படி சொன்னால் இப்படி அப்படின்னா, இப்போ நம்ம ஃபோன் வச்சுருக்குறோம். அப்படியே கூகுளை அப்படியே எடுத்து வச்சு இந்த பூமி பந்து அப்படியே ஜூம் பண்ணி அப்படியே கொஞ்சம் லாங் ஷாட்டில் அப்படியே காட்டினா வட்டமாக தான் காட்டுது. அப்போ நிலம் எப்படி இருக்குது? வட்டமாக தான் இருக்குது. நீங்கள் என்னமோ நாற்கோணங்கிறீங்க.
ஏன் சார் இப்படி பொய் சொல்லுங்க, எடுத்தோடனே பொய்ய சொல்லலாமா அப்படின்னு தோணணுமா இல்லையா? தோணுச்சுனா தான் நீங்கள் பாடம் கவனிக்கிறீங்கன்னு அர்த்தம். தோணலைன்னா என்னமோ சொல்கிறாரியா, சொல்லிட்டு போகிறாரு போயா அப்படின்னு ஆகிப்போடும். நமக்கு தோணணும். அது எப்படி நிலத்துக்கு நாற்கோணம் வரும் அப்படின்னு டவுட் வந்திருக்கணும். சொல்லி முடிக்கும் போதே டவுட் வந்திருக்கணும். அப்படி எப்படி கண்டுபிடிப்பதுன்னு கேட்டால் வேறு ஒன்றும் சிரமம் வேணாம். நேராக வீட்டுக்கு போங்க. வீட்டு பத்திரம்னு வச்சுருப்போம் இல்லையா, அந்த பத்திரத்தை வாங்குங்க, எடுத்து படித்து பாருங்கள். உங்கள் வீட்டினுடைய கிரவுண்ட், நம்ம சொல்லுவோம் அரை கிரவுண்டு 1 கிரவுண்டுன்னு சொல்லி நிலம் வாங்குறோமா இல்லையா, அந்த கிரவுண்டுடைய நிலத்தினுடைய அளவீடு எவ்வாறு குறிக்கப்பட்டுக்குன்னு எடுத்து பாருங்கள். 30க்கு 40, 100க்கு 50, 100க்கு 100 அப்படி தான். எங்கேயாவது நீங்கள் வீட்டு பத்திரத்தை வாங்கி முக்கோண டைமென்ஸில் யாராவது வீடு இடம் பிடிச்சி வச்சுக்கிறோமா என்ன? இல்லை. யாராவது வட்ட வடிவில் கிரவுண்டு விற்கிறாங்களா என்ன? 360 டிகிரி சார், சார் பிளாட் ஒன்று போட்டுக்கிறேன் சார், அளவு என்ன 360 டிகிரி, 360 டிகிரியில் வீடா? என்னையா கதை பேசுகிறா, இந்த வீடு நமக்கு வேண்டாம் என்றும் இல்லையா? நீங்கள் வீடுன்னு சொன்னாவே நீங்கள் என்ன கேட்பீங்க? நீளம் எவ்வளவு, அகலம் எவ்வளவு, 50க்கு 50, 50க்கு 100, 100க்கு 80, இப்படி ஒரு அளவு சொல்லப்படும் போது அந்த அளவீடு நாற்கோணத்தில் அடங்குகிறது. அப்போ பூமி பந்து உருண்டையாக இருந்தாலும் நிலத்தை குறியீடு செய்கிற பொழுது நாற்கோணமாகத்தான் குறியிடப்படுகிறது. இது எங்கே சொல்லப்பட்டிருக்கிறது? ஆகமத்தில் இருக்கிறது. நில அளவைத்துறையில் இல்லை, சிவபெருமானருடைய ஆகமத்தில் இருக்கிறது. நிலத்துக்கான வடிவம் நாற்கோணம் என்று சொல்லப்படுது. அது செவ்வகமும் நாற்கோணம் தான். 50க்கு 50 இருந்தாலும் 4 கோணம் தான். இல்லை ஒருவேளை 100க்கு 80 செவ்வக வடிவத்தில் பிளாட் இருந்தாலும் கோணம் என நாற்கோணம் தான் என்பதை நம்முடைய நூல் குறிப்பிடுகிறது. எனவே இந்த நூலில் சொல்லிய எதுவும் பொய்யல்ல, எல்லாமே உண்மைதான் என்பதை ஒரு தேநீர் பருகிட்டு எஞ்சியதை படிப்போம். சரிங்களா? ஒரு 10 நிமிடம் தேநீர் பருகிவிட்டு பிறகு மீண்டும் பாடம் தொடங்கப்படும்.